वेंकटाद्रिसमं स्थानं ब्रह्माण्डे नास्ति किंचन। वेंकटेशसमो देवो न भूतो न भविष्यति। फाल्गुने मासि पूर्णायाम् उत्तरर्क्षेन्दुवासरे गोविन्दराजो भगवान् प्रादुरासीत् महामुने। पद्मा पद्मसरो मध्ये प्रसन्नवदने क्षण प्रादुरासीज्जगन्नाथं पश्यन्तीं प्रियदर्शन। வேம்கடன்கள் மிம்மேல் வினை முற்றவும் தாங்கள் தங்கட்கு நல்லனவே செய்வார். வேங்கடத்துறைவார்க்கிணமா எண்ணலாம் கடமை அது சுமந்தார்கட்கே. சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்றால் மரபடியாம். நீள்கடலுள் என்றும் புனையாம் மணிவிளக்காம் பூம்பட்டாம் புல்குமணையாம் திருமார்க்கு அரவு. வேங்கடத்துறைவார்க்கு நமஹா. திருவனந்தாழ்வான் என்கிற ஆதிசேஷனாலே கபில மகரிஷிக்கு உபதேசம் பண்ணப்பட்டதான ஸ்ரீமத் வெங்கடேஷ அஷ்டோத்தர சதநாமாவளியிலே இன்றைய தினம் 50வது நாமாவளியினுடைய அனுபவத்திலிருந்து ஆரம்பம். சங்க சக்கரவர ஆனம்ர லசத்கரதலாய ஸ்ரீ வெங்கடேஷாய நமஹ. சங்க சக்கர வர ஆனம்ர லசத் கரதலாய ஸ்ரீ வெங்கடேஷாய நமஹ. இந்த நாமாவளியாலே திருவேங்கடமுடையானுக்கு சொல்லப்பட்ட திருநாமம் சங்க சக்கர வராணம்ர லசத் கரதலஹா என்பது. இந்த நாமாவளிக்கு அர்த்தத்தை அனுபவிப்பதற்கு முன்பு இதுவரைக்கும் 49 நாமாவளியினுடைய அர்த்தத்தை அனுபவித்துக் கொண்டு வந்தோம். திருவேங்கடமுடையானுடைய அஷ்டோத்தர சதநாமாவளியினுடைய அர்த்த அனுபவம் இது. இதற்கு ஆழ்வார் கொடுத்த தலைப்பான வேங்கடத்துறைவார்க்கு நமஹா என்கிற தலைப்பை வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆழ்வாரே கூட திருவேங்கடமுடையானுக்கு நமஹா என்று சொல்லி சரணாகதி பண்ணுங்கள், வாயாளையான சொல்லுங்கோ அப்படின்னு காட்டி கொடுத்தார் நமக்கு. வேங்கடத்துறைவார் அப்படின்றது திருவேங்கட மலையிலே வசிப்பவன் அப்படின்னு பொதுவா திருவேங்கடமுடையானை சொன்னாலும் கூட அடியன் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். திருவேங்கட மலையிலே பெருமாள் எழுந்தருளி இருக்கிற சன்னதிக்கு திருமலை திருப்பதி பெரிய கோவில்னு பேரு. அங்கே மூலவர் உற்சவர் என 5 விதமான திருமேனிகள் பெருமானுக்கு. மூலவர் உற்சவர், போக ஸ்ரீனிவாசர், கொலு ஸ்ரீனிவாசர், ஸ்னபன பேரர் அப்படின்னுட்டு 5 திருமேனி. அதிலே மூலவர் இருக்கிறாரே அவருக்கு திருவேங்கடமுடையான், பெரிய பெருமாள், ஸ்ரீனிவாசன் அப்படின்னு எல்லாம் திருநாமம். உற்சவர் தினம் புறப்பாடு கண்டருள்கிற உற்சவர் இருக்கிறாரே அவருக்கு மலையப்பன், மலைகுணியன் என்றார், மலைகுணியன் என்ற பெருமாள் அப்படின்னு எல்லாம் திருநாமம். இப்போ எழுந்தருள் இருக்கிற உற்சவர் 15ஆம் நூற்றாண்டிலிருந்து உற்சவராய் எழுந்தருள் இருக்கிறார். அதற்கு முன்னாலே இன்று வருஷத்துக்கு ஒரு நாள் மட்டும் 3/4 மணி நேரத்திலிருந்து 1 மணி நேர காலம் மட்டும் நமக்கெல்லாம் சேவை சாதிக்கும் ஒரு பெருமாள் தான் இதற்கு முன்னாலே 14ஆம் நூற்றாண்டு வரைக்கும் உற்சவராக எழுந்தருள் இருந்தவர். அவர் தான் தினம் உற்சவம் கண்டருள்வார். கல்யாணோற்சவம் என்ன, வசந்தோற்சவம் என்ன, பிரம்மோற்சவம் என்ன, எல்லாம் அவருக்குத்தான். ஒரு முறை அந்த பெருமாளுடைய திருமேனியிலே நல்ல வெயில் பட்டுதான். திருமலையில 14ஆம் நூற்றாண்டுல ஒரு முறை அந்த பெருமாளுடைய திருமேனியில வெயில் பட்ட போது பெருமாளுக்கு உக்ரம் அதிகமா எடுத்தான். அப்போ மலையில தீ விபத்து ஏற்பட்டதாம். இது 1 முறை 2 முறை 3 முறை தொடரவே பெரியவாள்லாம் பெருமாளை பிரார்த்திச்சு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா பெருமாளுக்கு ஏதோ அபச்சாரம் பண்ணக்கூடாது பண்ணிட்டபடினால பெருமாளுக்கு உக்ரம் அதிகமா எடுத்து, அதனால இப்ப ஸ்ரீனிவாசன் உக்ரகமா இருக்கார் அப்படின்னுட்டு பெரியவா மகா பாகவதோத்தமாளான பெரியவா சொன்னபடினால அந்த பெருமாள் மேல வெயில் பட்டாதான் அவருக்கு உக்ரம் வர்றது, மற்றபடி வெயில் படாத வரைக்கும் ஒண்ணும் இல்லை அப்படின்னுட்டு அவர் மேல என்னைக்கும் கூட வெயில் பட்டுடக்கூடாது, வெயில் படாதபடிக்கு பெருமாள் மூலவர் எப்படி வெயில் சம்பந்தமே இல்லாம உள்ள எழுந்தருள் இருக்கிறாரோ அந்த மாதிரி அவர் எழுந்தருள வேணும் அப்படின்னுட்டு திருவுள்ளம் பத்தி பெருமாளிடத்திலே பிரார்த்தித்துக் கொண்டு அவரை ஸ்னபன பேரரா, அதாவது திருமஞ்சன காலம் இருக்கிறதே, திருமஞ்சனம் பண்றோமே
அந்த திருமஞ்சனம் சாதாரணமா வெறும ஜலத்தை கொட்டி ஒரு உபனிஷத்தோ ஒரு பாசுரமோ சேவித்து சாதாரணமா சங்கல்பமா பண்ணி முடிச்சுட்டா, சங்கிரகமா பண்ணி முடிச்சுட்டா அது சாதாரண திருமஞ்சனம். இதுவே கலசம் எல்லாம் கூட ஸ்தாபனம் பண்ணி 9 கலசம், 108 கலசம், 1008 கலசம்னு ஆகம ரீதியா கலசங்களை எல்லாம் ஸ்தாபனம் பண்ணி ஒரு கலசத்துக்கும் ஆவாகனம், ஆராதனம், உபச்சாரங்கள்லாம் பண்ணி திருமஞ்சனம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே நிறைய காரியங்கள்லாம் அந்த கலசங்களுக்கு அந்த கும்பத்துக்கே நடக்கும். அப்பேற்பட்ட திருமஞ்சனத்துக்கு ஸ்நபன திருமஞ்சனம்னு பெயர். ஆகம ரீதியா ஒரு பெருமாளுக்கும் ஸ்நபன திருமஞ்சனம் பண்ணணும் கோவில்ல அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது, ஆகமம் சொல்றது. அந்த ஸ்நபன திருமஞ்சன காலத்திலே இந்த ஸ்நபன பேரர்னு சொல்லக்கூடிய திருமஞ்சன மூர்த்தி, ஸ்நபன மூர்த்தி இருக்கிறாரே, அவரிடத்துல இருந்துதான் உத்தரவு வாங்கி அவருக்கு தான் எல்லா ஆராதனைகள்லாம் நடந்து அவருடைய முன்னிலையில தான் இதெல்லாம் நடக்கும். அதே மாதிரி யாக பேரர் அப்படின்னு ஒரு மூர்த்தி இருப்பார். அவரை யாகசாலையில எழுந்தருளை பண்ணி தான் பவித்ரோத்சவம், பிரம்மோற்சவ காலங்கள்ல தினம் நடக்கக்கூடிய நித்திய ஹோமம் இதெல்லாம் நடக்கும். பலி மூர்த்தின்னு ஒரு பெருமாள் இருப்பார். அவரை கொண்டுதான், அவரை பல்லக்கில தோல்ல ஏழை பண்ணிட்டு போய் தான் பலிபீடங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் கோயில பிரதட்சணமா வந்து பலி சாதிப்பா. இப்படி பலி சாதிக்கிறதுக்கு தலைமை தாங்கிட்டு எழுந்தருள்ற பெருமாளுக்கு பலி பேரர், பலிமூர்த்தின்னு திருநாமம். யாகசாலையிலே யாகங்கள் ஹோமங்களை எல்லாம் முன்னின்று நடத்தி கொள்பவருக்கு யாக பேரர், யாகமூர்த்தின்னு திருநாமம். ஸ்நபன திருமஞ்சனத்தின் போது தலைமை தாங்கி அதெல்லாம் ஏத்துண்டு வழிநடத்தி இருக்கிற பெருமாளுக்கு ஸ்நபன பேரர்னு திருநாமம். உற்சவங்களை எல்லாம் ஏத்துக்கிற பெருமாளுக்கு உற்சவமூர்த்தி. அசையாமல் ஓரிடத்துல ஸ்திரமா நின்று இருக்கிற மூர்த்தி மூலவமூர்த்தி. இதுல 14ஆம் நூற்றாண்டு வரைக்கும் உற்சவராக இருந்து அதன் பின்னால இன்னைக்கு வரைக்கும் ஸ்நபன பேரராக எழுந்தருளி இருக்கக்கூடிய உக்ர ஸ்ரீனிவாசர், அவருக்கு சம்பிரதாயத்திலே திருமலையிலே என்ன பெயர் அப்படின்னா வேங்கடத்துறைவார் அப்படின்னு பெயர். பொதுவா வேங்கடத்துறைவார் அப்படின்றது திருவேங்கடமுடையான சொல்றது, 5 பெருமாளுக்கும் அந்த பெயரை சொல்லலாம் பொருந்தும். அப்படின்னாலும் கூட ஆழ்வார்கள் வாக்கிலே வந்த பெயர்களை ஒரு பெருமாளுக்கு சூட்டுறதுன்னு ஒரு வழக்கம் சம்பிரதாயத்துல உண்டு. உதாரணமா ஸ்ரீரங்கத்துல பார்த்தோம்னா அங்கே செல்வர் நித்யோத்சவ மூர்த்தி தீர்த்தவாரி எல்லாம் கண்டுகொள்ற பெருமாள் இருக்காரு. அவர் வெள்ளியினாலான திருமேனி, அவருக்கு திருவரங்க செல்வனார் அப்படின்னு பெயர் அவருக்கு. அதே மாதிரி காஞ்சிபுரத்துல தீர்த்தவாரி எல்லாம் கரண்டருள்ற பெருமாள், அவரும் வெள்ளியிலான மூர்த்தி, அவருக்கு பிரணதார்த்திகர வரதர்னு பெயர் அவருக்கு. அந்த மாதிரி ஆழ்வார்கள் திருவாக்கிலே, ஆச்சாரியர்கள் திருவாக்கிலே வந்த திருநாமங்களை பிரத்யேகமா ஒரு மூர்த்திக்கு ஆசையா செல்ல பெயரா சூட்டுறதுன்றது நம்முடைய சம்பிரதாயத்திலே வழக்கம். அந்த மாதிரி வேங்கடத்துறைவார்னு யாருக்கு பெயர்னா இந்த உக்ர ஸ்ரீனிவாசருக்குத்தான் பெயர். அவர் சமீபத்திலே ஒரு 2 நாளைக்கு முன்னால் கைசிக துவாதசி என்று திருமலையிலே சேவை சாதித்தார். கைசிக துவாதசி நமக்கெல்லாம் இந்த கார்த்திகை மாசம் சுக்லபக்ஷ துவாதசி இன்னும் வரவிருக்கிறது. இன்னும் 1 மாசம் இருக்கு, அப்பதான் வரது நமக்கெல்லாம். அப்பதான் விசேஷமா கைசிக புராண படனம் எல்லாம் கூட பண்றோம் நாம. திருமலையிலே சில உற்சவங்கள் சாந்திரமான பஞ்சாங்க ரீதியிலே பண்ணப்படுகின்றன, பல உற்சவங்கள் நம்முடைய பஞ்சாங்கமான சௌரமான ரீதியிலே பண்ணப்படுகின்றன. அதிலே சாந்திரமான பஞ்சாங்க ரீதியிலே பண்ணப்படும் உற்சவங்களிலே ஒன்று இந்த கைசிக துவாதசி என்பது. அதனால அவளுக்கு கார்த்திகை மாசம் பிறந்து இன்னையோட 16 நாள் ஆறுது சாந்திரமான காராளுக்கு. போன அமாவாசைக்கு மறுநாள் பிரதமையில இருந்து ஆரம்பிச்சு அவளுக்கு மாசம் பிறந்துடும். அப்படி பார்த்தா நீ கார்த்திகை 16 தேதி ஆயிடுத்த அவளுக்கு. ஆகையினால அவளுக்கு கார்த்திகை மாசம் சுக்லபக்ஷ துவாதசி. இப்படி சாந்திரமான ரீதியிலே மலையில கைசிக துவாதசி ஆயிடுத்து. கைசிக துவாதசிக்கு மலையில என்ன நடக்கும் அப்படின்னா, வருஷத்துக்கு 1 நாள் மட்டுமே வெளியில எழுந்தருளக்கூடிய பெருமாள் இந்த வேங்கடத்துறைவார் என்கிற உக்ர ஸ்ரீனிவாசர். உபயநாச்சிமாரோட கூட தினம் உற்சவர் புறப்பாடு கண்டருள்ற அந்த தோளுக்கிணியான் இருக்கு பாருங்க, கேடயம், அதுல எழுந்தருளி நன்னா திருவாபரணங்கள்லாம் சாத்திண்டு மாலையெல்லாம் சாத்திண்டு ஆச்சரியமான அலங்காரத்தோட சாத்துப்படியோட மாட வீதி பிரதட்சணமா எழுந்தருளுவர். 4:30 மணிக்கு பெருமாள் வெளியில வந்தாருன்னா 5:15 5:20 உள்ள ஏறிடுவார். வெயில் படுறது அப்படின்றதுக்கெல்லாம் ஒரு அவகாசமே இல்ல, ஒரு பிரசக்தியே இல்ல. என்னைக்கும் பெருமாளுக்கு வெயில் படுறதே கிடையாது. ஏன்னா அவர் புறப்பாடு கண்டருள்ற சமயமே அப்படித்தான். விசேஷமா இந்த முறை பெருமாளுக்கு நல்ல குளிர்ந்த காற்று, எதிரில யார் வரானே தெரியாத அளவுக்கு நல்ல ஒரு பனி மூட்டம். பெருமாள் பாதி தூரம் எழுந்தருள்னா விட்டு லேசான தூறல் ஆரம்பித்து பெருமாள் கோவில் உள்ள போறச்ச நல்ல குளிர்ந்த மழை. அப்படி பெருமாள் திருவுள்ளத்தை குளிர்விக்கிறது போல
திருமலையிலே சன்னிவேசமும் கூட ரொம்ப நன்னா அமைஞ்சது இந்த முறை. அவர் உக்ர ஸ்ரீனிவாசரா இருக்கிறபடினால அவரை குளிர்விப்பதற்கு குளிர்ந்த காற்று என்ன, நல்ல பனி என்ன, அப்படி தவழக்கூடிய மேகங்கள் என்ன, ஆச்சரியமான அடர்ந்த மழை என்ன, இதெல்லாம் கூட அந்த எம்பெருமானுடைய திருவிழத்தை குளிர்வித்தன. ரொம்ப ஆச்சரியமா பெருமாள் இந்த முறை புறப்பாடு கண்டருளி உற்சவத்தை பூர்த்தி பண்ணிட்டான். அப்படி அந்த பெருமாள் புறப்பாடாகி சன்னதிக்குள்ள எழுந்தருளிட்டார் அப்படின்னா, பங்காரு வாக்கிலின்னு சொல்லக்கூடிய ஸ்வர்ண வாசல் அந்த இடத்துல கருடாழ்வார் சன்னதி இருக்கு பாருங்க. கருடாழ்வார் சன்னதிக்கு முன்னால லைன்ல நின்றுட்டு பொதுமக்கள் எல்லாம் பெருமாளை சேவிக்கிற பாருங்க. அப்படி அவ சேவிக்கிறதுக்கு வலது பக்கமா இடம் கொஞ்சம் காலியா இருக்கும். அந்த இடத்துல பெருமாளுடைய விமானம், அதாவது சர்வபூபால வாகனம்னு சொல்றாலோ இல்லையா, பிரம்மோற்சவத்துல ஒரு நாள் சர்வபூபால வாகனம்னு உண்டு. அத புண்ணியகோட்டி விமானம்னு கூட சொல்றது உண்டு. 4 கால் சப்பரம் இருக்கும், தங்க சப்பரம், அதுக்கு மேல கோபுரம் போல இருக்கும். பெருமாளுக்கு மலையில ஆஸ்தானங்கள்லாம் நடக்கும் போது அதுலதான் பெருமாள் எழுந்தருளுவர். யுகாதி ஆஸ்தானம் அப்படின்னு தெலுங்கு வருட பிறப்பு ஆஸ்தானம் நடக்கும், அப்ப அதுல எழுந்தருளுவர். ஸ்ரீ ஜெயந்தி ஆஸ்தானம்னு கிருஷ்ண ஜெயந்திக்கு ஆஸ்தானம் நடக்கும், அப்ப அதுல எழுந்தருளுவர். தீபாவளி ஆஸ்தானம் நடக்கும், அப்ப அதுல எழுந்தருளுவர். அந்த மாதிரி கைசிக துவாதசி ஆஸ்தானத்துக்கு பெருமாள் அதுல எழுந்தருளுவர். விசேஷம் என்னன்னா, மத்த எல்லாத்துக்கும் இப்போ இருக்கிற உற்சவரான மலையப்ப சுவாமி தான் உபயநாச்சிமாரோட எழுந்தருளுவர் ஆஸ்தானத்துக்கு. வருஷத்துல 2 நாள் மட்டும் இந்த வேங்கடத்துறைவார் என்கிற உக்ர ஸ்ரீனிவாசன், அதாவது பழைய உற்சவர் எழுந்தருளுவர். என்ன அன்னைக்கு அப்படின்னா, மலையில நடக்கக்கூடியதான கைசிக துவாதசி அன்னைக்கு ஒரு நாள், 2வது ஸ்ரீ ஜெயந்தின்னு சொல்லக்கூடிய கிருஷ்ண ஜென்மாஷ்டமி அன்னைக்கு ஆஸ்தானம் நடக்கும், அன்னைக்கு ஒரு நாள். இந்த 2 நாள் மட்டும் இந்த பெருமாள் எழுந்தருளுவர். இந்த 2 நாள்ல ஒரு வித்தியாசம் உண்டு. என்னன்னா, ஸ்ரீ ஜெயந்தி அன்னைக்கு பெருமாள் கர்ப்பகிரகம்னு சொல்லக்கூடிய மூலஸ்தானத்திலிருந்து வெளியில வந்து கருட மண்டபத்துல கருடனுக்கு முன்னாலே அந்த விமானத்துல எழுந்தருளி ஸ்ரீ ஜெயந்திக்கு நடக்க வேண்டிய ஆராதனங்கள் எல்லாம் நடந்து முடிஞ்சு திரும்ப அப்படியே உள்ள எழுந்தருளிடுவார். அன்னைக்கு அந்த ஆனந்த நிலைய விமான பிராகாரத்தை கூட தாண்ட மாட்டார் பெருமாள், அப்படியே உள்ள எழுந்தருளிடுவார். கைசிக துவாதசி அன்னைக்கு பெருமாள் மாட வீதி பிரதட்சணம் அப்படின்னுட்டு கோவிலுக்கு வெளியிலேயே வந்து மகாத்வாரம்னு சொல்லக்கூடிய ராஜகோபுரத்துக்கு வெளியில வந்து மாட வீதி பிரதட்சணம் பண்ணிட்டு உள்ளே எழுந்தருளுவார். இப்படி வருஷத்துல 2 நாள் மட்டும்தான் வெளியில வரார். அதுல இந்த ஸ்ரீ ஜெயந்தி ஆஸ்தானம் அப்படின்றது ஏகாந்தம். ஏகாந்தம்னா அர்ச்சகா, ஜீயர் சுவாமிகள், அதிகாரிகள் அவ மட்டும்தான் சேவிக்க முடியும். கோஷ்டிகாரா, பிராமணா, ஸ்ரீ வைஷ்ணவான்றதுனால மட்டும் எல்லோரும் போயிட முடியாது. பொதுமக்கள் எல்லாம் அசல் அலோ பண்ணவே மாட்டா. இதெல்லாம் ஆஸ்தானமோ அதுக்கெல்லாம் அலோ பண்ண மாட்டார். அன்னைக்கெல்லாம் அவரை சேவிக்க முடியாது நாமும். ஆக எல்லோர் கண்களுக்கும் அந்த பெருமாள் சேவையாரு கைசிக துவாதசி ஒரு நாள் மட்டும்தான். இன்டர்நெட்ல யூடியூப்ல எல்லாம் அந்த பெருமாள் எழுந்தருளின புறப்பாடு கைசிக துவாதசி உக்ர ஸ்ரீனிவாசர் திருமலா அப்படின்னு போட்டா வரும். ரொம்ப ஆச்சரியமா போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் கூட நிறைய வந்தது. அந்த பெருமாளுக்கு உக்ர ஸ்ரீனிவாசர்னு திருநாமமே தவிர அவர் திருமுக மண்டலம் வந்து குழந்தை போல இருக்கும். பிறந்த குழந்தை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். பெருமாளும் அப்படிதான் இருப்பார். உபயநாச்சிமார் ஸ்ரீதேவி பூமிதேவியும் கூட அப்படிதான் இருப்பார். பெருமாள் வீதி புறப்பாடெல்லாம் ஆகி கோவிலுக்குள்ள நுழையறச்ச, ராஜகோபுரத்துக்குள்ள நுழையறச்ச கிட்டக்க நின்று சேவிச்ச போது பூமி தேவி நாச்சியாருடைய கை நன்னா சேவையாச்சு அடியனுக்கு. தினம் எழுந்தருள்ற உற்சவர் இருக்கா பாருங்க, அந்த பெருமாள் உபயநாச்சி மாதிரி வாழ்க்கெல்லாம் ஸ்வர்ணத்துல கவச்சம் சாத்தியிருப்பா. அதனால திருமேனி கண்ணில் பட்டா கூட அந்த கவச்சம் தான் கண்ணில் படும். இவா மூலஸ்தானத்திலேயே எழுந்தருளி இருந்து வருஷத்துக்கு ஒரு நாள் மட்டும் வெளியில எழுந்தருளபடினால இவா ஸ்வயம் திருமேனியோட தான் எழுந்தருளி இருக்கா, கவச்சம் இல்லை இவாளுக்கு. அதனால தாயாருடைய கை அப்படியே சாட்சாத்தா நிஜமான கை அடியனுக்கு சேவையார பாக்கியம் கிடைச்சது. எப்படி இருந்தது அப்படின்னா, பிறந்து ஒரு 4-5 நாள் ஆன குழந்தை எப்படி இருக்கும், ஒரு மாநிறமா இருக்கக்கூடிய குழந்தை, நல்ல கருப்பும் இல்லை நல்ல சேப்பும் இல்லை, மாநிறமா இருக்கக்கூடிய ஒரு குழந்தை பிறந்து 4-5 நாள் தான் ஆயிருக்கு. அப்படின்னா அந்த குழந்தையினுடைய பிஞ்சு கை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அழகான திருக்கை தாயாருக்கு. பூமி தேவி நாச்சியாருடைய இடது கை மாத்திரம் அடியனுக்கு சேவையாச்சு அந்த பக்கம் நின்றதுனால. அப்படி ஆச்சரியமா பிறந்த குழந்தை போலவே சேவை சாதிக்கக்கூடிய மூர்த்திகள். ஒரு பாகவதோத்தமா அடியனிடத்துல கேட்டிருந்தா, அந்த பெருமாள் பாக்குறதுக்கு அவ்வளவு சௌமியமா அவ்வளவு அழகா குழந்தையாட்டமா கொஞ்சம் போல இருக்காரு, ஆனா பேர் அவருக்கு உக்ர ஸ்ரீனிவாசன் சொல்றோமே அப்படின்னுட்டு. இதுல விஷயம் என்னன்னா, அந்த விக்கிரகத்திலே பெருமாள் உக்ரமா எழுந்தருளி இருக்கிறார் அப்படின்னு பெரியவா கண்டுபிடிச்சா. அதனால அவர் மேல மேலும் வெயில் படக்கூடாதுன்னு அவரை உள்ளே பண்ணிட்டா. பெருமாள் உக்ரமா இருக்கார்,
அவர் உக்ரத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா அவர் மேல வெயில் பட்டது, அவரால் ஜீரணிச்சுக்க முடியல, அவருக்கு அது பிடிக்கல, அதனால கோபம் வந்துடுத்துன்னு தெரிஞ்சுண்டா. இனிமேல் அவர் திருவுள்ளத்துல உக்ரமே வராதபடிக்கு அவரை உள்ளே எழுந்துருளை பண்ணிட்டா. அவர் உக்ரமா இருந்த காரணத்தினால உக்ர ஸ்ரீனிவாசர்னு பெயர் அவருக்கு. மற்றபடி அவரை பிரதிஷ்டை பண்றச்சையே உக்ர ஸ்ரீனிவாசரா பிரதிஷ்டை பண்ணல. உதாரணமா ஒரு உக்ர நரசிம்மன் வச்சுப்போம். அவரை பிரதிஷ்டை பண்றச்சையே உக்ர நரசிம்மனா பிரதிஷ்டை பண்றோம்னு தீர்மானிச்சு பண்ணும்போது அந்த விக்கிரகத்தை பண்றச்சையே பெருமாள் திருமேனியில உக்ரம் தெரிகிறபடி, கோபம் தெரிகிறபடி, அப்படியே கண்ணில் எல்லாம் கோபம் அனல் கக்கறபடி அந்த பெருமாளுடைய விக்கிரகத்தை பண்றது வழக்கம். இவர் அந்த மாதிரி பண்றச்சையே உக்ர ஸ்ரீனிவாசரா பண்ணல. பொதுவா ஸ்ரீனிவாசன் அப்படின்னு சொல்லக்கூடியவன் ரொம்ப சௌமியமான மூர்த்தி. சௌமியமான மூர்த்தின்னா யார் வேணாலும் வரலாம், எப்படி வேணாலும் சேவிக்கலாம், யார் எப்படி சேவித்தாலும் அனுகிரகம் பண்ணக்கூடிய மூர்த்தி. நம்மாத்த குழந்தை, அதுவும் பிறந்த குழந்தைய எப்படி நாம நம்ம இஷ்டத்துக்கும் எடுத்து கொஞ்சரமோ அந்த மாதிரிதான் திருவேங்கடமுடையான். அந்த எம்பெருமானிடத்துல உக்ரம், கோபம் இந்த மாதிரி லட்சணங்களை எல்லாம் திருமேனியில எதிர்பார்க்க முடியாது. இப்போ நம்மாத்திலேயே கூட பெரியவாள்லாம் கோபமே வராத ரொம்ப சாந்த ஸ்வரூபமா யாரானும் இருப்பா. அப்பா இருப்பார், தாத்தா இருப்பார், அம்மா இருப்பா, பாட்டி இருப்பா, யாரானும் இருப்பா. ஆனா அவளுக்கும் கூட எப்பயாவது எதுக்காவது ஒரு முறையான கோபம் வரதோ இல்லையோ. என்னத்துக்கு கோபம் வர்றதுன்னு பார்த்தா ஏதோ ஒரு நியாயமான காரணம் இருக்கும். சில பேர் சதா சர்வ காலமும் வல்லு வல்லுன்னு கோபத்துல எரிஞ்சு விழுந்துட்டு இருப்பா. அவளை பத்தி இங்க பேச்சு இல்லை. ரொம்ப சாந்தமா இருக்கிறவாளுக்கு கூட என்னைக்கான ஒரு நாள் கோபம் வர்றதுன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அதுல. அந்த மாதிரி பெருமாளுக்கு கோபம் வந்ததுக்கு ஒரு காரணம். அந்த கோபமானது பெருமாளுக்கு திரும்ப வரக்கூடாதுன்றதுக்காக என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டா பெரியவா. அதனால அதுல இருந்து மலையில் அந்த மாதிரி தீ விபத்துகள்லாம் எதுவும் ஏற்படல, யாருக்கும் எந்த நஷ்டமும் ஏற்படல. அதுதானே தவிர அவர் விக்கிரகத்தை தயார் பண்றச்சையே, அவரை பிரதிஷ்டை பண்றச்சையே உக்ரமூர்த்தி அப்படின்னு பண்ணலை. ஏன்னா பொதுவா உக்ரம் அப்படின்னா நமக்கு ஞாபகம் வரக்கூடியது நிருசிம்மன் தான். அந்த நிருசிம்மனும் கூட எல்லா இடங்களிலும் எல்லா திருமேனிகளிலும் உக்ர நிருசிம்மனாக சேவை சாதிப்பது இல்லை. சாந்த நிருசிம்மனாக, லக்ஷ்மி நிருசிம்மனாக, யோக நிருசிம்மனாக எத்தனை விதமான நிருசிம்மன்கள் சேவை சாதிக்கிறார். அதுல ஒரு மூர்த்தி உக்ர நிருசிம்மன். எப்போ உக்ரம் வந்தது அவருக்கு, தன்னுடைய அடியவனான பிரகலாதாழ்வானை இரண்யனானவன் உச்சகட்ட கொடுமைப்படுத்திய போது அதை பெருமாளாலே தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அப்போ என்னுடைய பக்தனை இத்தனை ஹிம்சை பண்றியா, உன்னை என்ன பண்றேன் பார் அப்படின்னு பெருமாள் தூணை பிளந்து கொண்டு வந்த அந்த ஆவேசம் இருக்கிறது. அந்த சமயத்திலே பெருமாள் அப்படியே கண்ணில் அப்படியே அனல் பொங்கக்கூடிய கோபத்தோட சேவை சாதித்தான். அவன் தான் உக்ர நிருசிம்மன். அதன் பிறகு இரண்யனை சம்ஹாரம் பண்ணான் இரண்ய நிருசிம்மனாக. அப்புறம் பிரகலாதாழ்வான் போய் பெருமாளை சாந்தப்படுத்தின உடனே, குளிர்ச்சி படுத்தின உடனே பிரகலாதாழ்வானை தூக்கி மடியில வச்சுட்டான். அப்ப சாந்த சுரூபி ஆயிட்டான். பிரகலாத வரதன்னு பெயர் அந்த நிருசிம்மனுக்கு. அப்புறம் பிராட்டியோட சேர்ந்து சேவை சாதித்த போது லட்சுமி நிருசிம்மனா மாலோலனாராம். இப்படி எம்பெருமானுக்கு எப்பவும் கோபம்ன்றது இருந்துட்டே இருக்காது. ஏதாவது ஒரு காரணம் பற்றி ஏதோ நடக்கக்கூடாத ஒரு அபச்சாரம், ஒரு பெருங்குற்றம் நடந்த போது பெருமாளுக்கு உக்ரமானது இருக்கும். அதனால பெருமாள் பார்க்கறதுக்கு இவ்வளோ சாந்தமா சிரிச்சுட்டு இருக்காரு, இவருக்கு உக்ர ஸ்ரீனிவாசன் என்கிற திருநாமம் எப்படி பொருந்தும் அப்படின்ற கேள்வி எல்லாருக்கும் வரும், நியாயமா வரணும். அப்படி வரலன்னா ஏதோ பெருமாள் ஏதோ பேர் சொன்னா, ஏப்பா இவர் தான் உக்ர ஸ்ரீனிவாசரா, கையை கூப்பி வைப்போம் அப்படின்னுட்டு சாதாரணமா விட்டா மாதிரி ஆயிடும். அது ஆசை அப்படின்றது பெருமாள் இடத்துல எப்படி இருக்கணும்னா, நிறைய பெருமாளை பத்தி தெரிஞ்சுக்கணும், பெருமாளை நன்னா அனுபவிக்கணும். நம்ம வாழ்க்கை, நம்ம வாழறது, நம்ம ஜென்மா எல்லாமே அவனுக்காகத்தானே. அப்படி இருக்கிற பட்சத்துல முழுமையா அவனை அனுபவிக்கணும் அப்படின்றதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்க வேணும். அதனால யாரோ சொன்னா சரி, சொன்னது அப்படியே கேட்டுருவோம் இல்லாம கேட்கறதுன்றது நல்ல விஷயம். அப்பேற்பட்ட ஆச்சரியமான அழகான திருமேனியை உடைய, முகத்திலே சின்ன குழந்தை, பல்லில்லாத குழந்தை அப்படியே சிரிச்சதுன்னா அந்த முகம் அப்படியே பிரகாசிக்கும் பாருங்க, அப்படியே பூரிச்சு போறது பாருங்க. குழந்தை ஒரு காரணமும் இருக்காது, படுத்துட்டே இருக்கும், திடீர்னு சிரிக்கும். எதுக்கு சிரிக்கிறது ஒன்னும் புரியாது நமக்கு. ஆனா அதனுடைய முகம் அவ்வளவு அழகா இருக்கும். அப்படி சிரிக்கிறச்ச அந்த ஒரு கல்லங்கபடம் இல்லாத தவழற குழந்தையை போன்ற புன்சிரிப்பு அந்த பெருமாளுடைய திருமுக மண்டலத்திலே உண்டு. அந்த வேங்கடத்துறைவார்னு சொல்லக்கூடிய உக்ர ஸ்ரீனிவாசனிடத்திலே ஆழ்வார் சாதித்த அந்த வேங்கடத்துறைவாருக்கு நமகா அப்படின்ற வாக்கியத்தை திருவேங்கடமுடையானுக்கு எப்போது வேண்டுமானாலும் எங்கிருந்து வேண்டுமானாலும் சொல்லலாம், சொல்ல வேண்டும், அது நம் கடமை அப்படின்னு ஆழ்வார் வலியுறுத்தினர். அடியனுக்கு சாட்சாத் அந்த வேங்கடத்துறைவாரே 4 வீதி புறப்பாடான பொழுது அவரை கூடவே பக்கத்திலே இருந்து நன்னா அனுபவிச்சுண்டு வேங்கடத்துறைவாருக்கு நமகா நமகா நமகான்னு எத்தனை ஆவர்த்தி சொல்ல முடிஞ்சதோ தெரியல.
ஆழ்வாருடைய அனுகிரகத்தினாலே அத்தனை முறை உங்க எல்லாரையும் நினைச்சுண்டு எல்லோரும் சார்பிலையும் வேங்குடத்துறைவா இருக்க நமகா அப்படின்னு பல முறை பெருமாளிடத்திலே விஞ்ஞாபிக்கும்படியான அந்த பாக்கியம் கிடைத்தது. அதன் பிறகு நேற்று பெருமாள் பௌர்ணமி நிமித்தமா கருட சேவையில ஆச்சரியமா சேவை சாதித்தான். நாளைக்கு பெருமாளுக்கு வனபோஜன உற்சவம், கார்த்திக வனபோஜ உற்சவம்னு பேர் அதுக்கு. கார்த்திகை மாசம் வனபோஜன உற்சவம். பெருமாள் பாபநாச தீர்த்தத்துக்கு போற வழியில இருக்கக்கூடிய பார்வேட்ட மண்டபம்னு பேர் அந்த மண்டபத்துக்கு எழுந்துருள்வர். ஸ்ரீதேவியும் பூமி தேவியும் பல்லக்கில் எழுந்துருள்வா. பெருமாள் சின்ன யான வாகனத்துல எழுந்துருள்வர். முதல்ல பெருமாள் யான வாகனத்துல எழுந்துருள்வர், பின்னால பல்லக்கில் 2 தாயாரை எழுந்துருள்வா. அங்க போய் இறங்கி விசேஷமா பெருமாளுக்கும் உபயநாச்சிமாருக்கும் ஆச்சரியமா திருமஞ்சனம் நடக்கும். திருமஞ்சனம் ஆனா விட்டு வேத பாராயணம் ஆகும். வேத பாராயணம் ஆனா விட்டு அன்னமாச்சாரிய சுவாமியினுடைய கீர்த்தனைகளை எல்லாம் வாசிப்பா, பாடுவா. அது ஆனா விட்டு மங்களவாத்தியம் வாசிப்பா. அதுக்கப்புறமா விசேஷமா வன போஜனம் அப்படின்னு பெருமாள் அப்படி பிராட்டியோட கையை கோத்துண்டு அவருக்கு பிடிச்ச அந்த திருமலை காட்டிலே அவருக்கு பிடிச்ச தீர்த்தத்தினுடைய கரையிலே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் லொகேஷனுக்கு பிக்னிக் போனா போல தாயார் அழிச்சுட்டு போய் பெருமாள் ஜாலியா குளிச்சுட்டு நன்னா சாப்பிட்டு வருவார். நிறைய கதம்பம் நிறைய தத்தியோன்னு அம்சம் பண்ணுவா பெருமாளுக்கு. சக்கரை பொங்கல் ஜீராலாம் கூட அம்சம் பண்ணுவா. அங்க போற எல்லா பக்தாளுக்கும் பெருமாள் அம்சம் பண்ண கதம்பம் தத்தியோன்னும் சக்கரை பொங்கல் இதெல்லாம் கூட எல்லோருக்கும் கொடுப்பா. எல்லாம் வயிறார சாப்பிடுவா. இப்படி பெருமாளும் அடியவர்களும் ஆச்சரியமான அந்த ரம்யமான சூழ்நிலையை அனுபவித்துக் கொண்டு மனம் குளிர உடல் குளிர பெருமாளுடைய சேவையும் சேவிச்சுண்டு பெருமாள் அம்சேஞ்ச பிரசாதத்தையும் சாப்பிட்டுட்டு திரும்ப வரச்ச பெருமாள் உபயநாச்சிமார் 3 பேருமா சேர்ந்து கோவிலுக்கு எழுந்துருள்வா. இது கார்த்திகை வனபோஜன உற்சவம்னு நடக்கும். ஆனா நாளைக்கு இப்ப தொடர்ந்து ஒரு 4 நாளா திருமலையிலையும் திருப்பதியிலையும் நல்லா மழை பெஞ்சுட்டு இருக்கிறபடினால நல்ல மழையெல்லாம் வந்தா பெருமாள் அந்த மாதிரி வனத்துக்கெல்லாம் எழுந்துருள மாட்டார். ரொம்ப சிரமமா இருக்கும் பெருமாளுக்கு. அதனால இப்போது வரைக்கும் அந்த உற்சவம் கேன்சல்டு. கோவில்ல பெருமாள் தினம் ஊஞ்சல் எல்லாம் நடக்கிற அந்த வைபவோத்சவ மண்டபத்திலேயே நடக்க போறது அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கா. பெருமாளுடைய விசேஷமான சக்தி, நாளைக்கு மழை வராம வெயில் காஞ்சுது அப்படின்னா நாளைக்கு பெருமாள் எழுந்துருள்வார். இல்லைன்னா 99% அந்த உற்சவம் கிடையாது இந்த முறை. அப்படி ஆச்சரியமா பெருமாளுக்கு 4 ஒரு மேனியும் பொழுது ஒரு வண்ணமுமா ஆச்சரியமா உற்சவங்கள்லாம் நடந்துட்டு இருக்கிறது மலையில. அப்படி வெங்கடத்துறைவாரனுடைய அனுகிரகத்தோட இந்த நாமாவளியை ஆரம்பிக்கலாம். சங்க சக்கர வர ஆனம்ர லசத் கரதலாய ஸ்ரீவேங்கடேஷாய நமக. இந்த நாமாவளியே திருவேங்கடமுடையான் மூலவர் இருக்கிறாரே அவருடைய திருமேனியை வர்ணிக்க வந்த நாமாவளி. 49 நாமாவளியாலே அவருடைய அருமை பெருமைகளை எல்லாம் சொல்லி நமகா நமகான்னு அர்ச்சனை பண்ணியே எடுத்து இப்ப 50வது நாமாவளியிலிருந்து அவருடைய திருமேனியினுடைய அனுபவம் தியானம் என்ன சொன்னா பெருமாள் திருமேனி கண்ணுக்கு தெரியும், தியானத்துக்கு விஷயமாகும் அப்படின்ற விஷயம் இங்க இருந்து ஆரம்பிக்கிறது. பொதுவா பெருமாளை அனுபவிக்கிற போது பெருமாளுடைய கல்யாண குணங்களை அனுபவிப்பது கொண்டாடுவது, பெருமாளுடைய திருமேனி அழகை வடிவழகை கொண்டாடுவதுன்னு 2 அனுபவம் உண்டு. அதிலே முதல் 49 நாமாவளிகளாலே பெருமாளுடைய கல்யாண குணங்களை, பெருமாள் பண்ணின லீலைகளை, பெருமாள் பண்ணின சிரேஷ்டிதங்களை, யார் யாருக்கு எப்படி எப்படியெல்லாம் பெருமாள் அனுகிரகம் பண்ணினான்னு சொல்லக்கூடிய அந்த புராண சரித்திரங்களை எல்லாம் கூட 49 நாமாவளியாலே அனுபவித்துக் கொண்டு வந்தோம். இப்போ 49 நாமாவளியாலே கொண்டாடப்பட்ட பெருமைகளை உடைய அந்த எம்பெருமானுடைய திருமேனி எப்படி இருக்கிறதுன்னு பெருமாளுடைய திருமேனி வர்ணனம் ஆரம்பம். இங்கே சங்க சக்கர, பெருமாள் சங்கு சக்கரங்களை ஏந்தி கொண்டிருக்கிறான். இந்த திருவேங்கடமுடையானுக்கு 4 திருக்கரங்கள், 4 கை பெருமாளுக்கு. அந்த 4 கைகள்ல முதல் 2 கைகளாலே சங்கத்தையும் சக்கரத்தையும் ஏந்தி கொண்டிருக்கிறான். பொதுவா பெருமாள் அப்படின்னா சங்கு சக்கரம் இருக்கும். ஆனா பல பெருமாள்களுக்கு, குறிப்பா மூலவருக்கு சங்கு சக்கரம் இருக்காது. ஸ்ரீரங்கநாதன் பெரிய பெருமாளுக்கு சங்கு சக்கரம் உண்டோ, வைத்திய வீரராகவனுக்கு சங்கு சக்கரம் உண்டோ, அப்படி மூலவருக்கு பல இடங்கள்ல சங்கு சக்கரம் இருக்காது. ஆனால் இவனுக்கு மூலவராக இருக்கிற திருமேனியில கூட சங்கு சக்கரம் உண்டு அப்படின்னு சொல்வதற்காக விசேஷமா சங்க சக்கர அப்படின்னு வந்திருக்கிறது. வர ஆனம்ர, அதாவது பெருமாளுடைய 2 கை சங்கத்தையும் சக்கரத்தையும் ஏந்தி கொண்டிருக்கிறதுன்னு சொல்லிட்டார். 2 கையால சங்க சக்கரத்தை தாங்கி பிடிச்சுட்டு இருக்கார் பெருமாள். மத்த 2 கை, 4 கையில 2 கை சொல்லியா எடுத்து அடுத்த 2 கை எப்படி இருக்கு?
ஒரு கை எப்படி இருக்கு அப்படின்னா வரமுத்ரை. வரமுத்ரை அப்படின்றது தன்னுடைய திருவடியை காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய முத்திரை. அதாவது பெருமாள் தன்னுடைய வலது கையை கீழ் நோக்கி காட்டின்றிருப்பார். அதுவே கீழ் நோக்கி காட்டாம மேல் நோக்கி காட்டினாரானா அதற்கு அபயஹஸ்தம், அபயமுத்ரைன்னு பெயர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் இருக்கேன், கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன், உன்னை பயப்படாதே, அபயம் பயமின்மை, உன்னுடைய பயத்தை நான் போக்குறேன், அதுக்காக தான் நான் இருக்கேன், கவலைப்படாதேன்னுட்டு நான் பாத்துக்கிறேன்னுட்டு நமக்கு தைரியம் சொல்லக்கூடிய கை அது. அது அபயஹஸ்தம். நம்பெருமாள், வீரராகவன் இவாள்லாம் வச்சுட்டு இருக்கிறா போல அபயஹஸ்தம் அது. வரமுத்ரைன்னு சொல்லக்கூடியது பெருமாள் கீழ் நோக்கி தன்னுடைய திருவடியை காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய முத்திரை. ஆனம்ர அப்படின்னு ஏன் சொல்றாரு அப்படின்னா, ஆனம்ர அப்படின்னா கொஞ்சம் வளைந்த, குனிந்த, பணிந்த அப்படின்னு அர்த்தம். அதாவது பெருமாள் தன்னுடைய திருவடியை காட்டிக் கொண்டிருக்கிற அந்த கையானது லேசா வளைஞ்சிருக்கும். ஏன்னா வளைந்து குனிந்து பணிந்தாதான் கீழே இருக்கக்கூடிய திருவடியை காட்ட முடியும். அதனால வரமுத்திரை. இடது கை எப்படி இருக்கு அப்படின்னா அவருடைய இடுப்பிலே கையை வைத்துக் கொண்டிருக்கிறது போல இருக்கிறது. வலது கையால திருவடியை காட்டிண்டு இடது கையை இடுப்புல வச்சுட்டு பெருமாள் சேவை சாதிக்கிறோம். லசத்து அப்படின்னா திகழ்கின்ற, விளங்குகிறன்னு அர்த்தம். கரதலம் அப்படின்னா உள்ளங்கை. வலது திருக்கை உள்ளங்கை திருவடியை காட்டிக் கொண்டிருக்கிறது, இடது உள்ளங்கை அப்படியே கொஞ்சம் மடிஞ்சு அவனுடைய இடுப்பை காட்டிக் கொண்டிருக்கிறது. அதாவது பெருமாள் இடுப்புல கையை வச்சு இடுப்பை புடிச்சுண்டு இல்ல, நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு பாண்டுரங்கனோ ஒரு கண்ணனோ இடுப்புல கையை வச்சுட்டு இருக்கான்னா அந்த கையானது பெருமாள் திருமேனியோட சேர்ந்து பெருமாள் இடுப்புல கையை வச்சுட்டு இருக்கிறாப்புல இருக்கும். டான்ஸ் ஆடுறவாள்லாம் இடுப்புல கை வச்சுட்டு ஆடுறா பாருங்க, அந்த மாதிரி இருக்கும். இங்க பெருமாள் திருமேனியில் இருக்கக்கூடிய இடது கை அந்த மாதிரி பெருமாள் திருமேனியோட ஒட்டி இல்ல, பெருமாள் இடுப்பு புடிச்சுட்டு இல்ல, அப்படியே அழகா கையை கொஞ்சம் லேசா உள்ளங்கைய வளைத்து, ஆனம்ரன் சொன்னாரோ இல்லையோ, சிறிதாக வளைத்து லசத்து திகழ்கிற கரதலம் உள்ளங்கையை உடையவன். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு அனுபவிக்க போறோம். சுருக்கமா சங்கு சக்கரம், வரமுத்திரை அப்படின்னு சொல்லக்கூடிய தன் திருவடிகளை காட்டக்கூடிய முத்திரை, கட்டி முத்திரைன்னு சொல்லக்கூடிய தன்னுடைய இடையை காட்டுகிற முத்திரை. கட்டி அப்படின்னா இடுப்புன்னு அர்த்தம். கட்டி சூத்திரம் அப்படின்னா இடுப்பிலே போட்டுக் கொள்ளக்கூடிய சூத்திரம், நூல். யாகம் பண்றவாள்லாம் போட்டுப்பா. அதனால கட்டின்னா இடுப்புன்னு அர்த்தம். வரமுத்திரைன்னு சொல்லக்கூடியது வலது திருக்கை திருவடியை காட்டுவது, கட்டிமுத்திரைன்னு சொல்லக்கூடியது இடது திருக்கை இடுப்பை காட்டுவது. அது கொஞ்சம் லேசா வளைந்திருக்கும். இப்படி 4 திருக்கைகளை உடைய திருவேங்கடமுடையானை சரணமடைகிறேன், அவனுக்கு நமகா அப்படின்றது இந்த நாமாவளியினுடைய மேம்போக்கான அனுபவம். இதுவரைக்கும் 49 நாமாவளியாலே சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பெரும்பாலும் வராக புராணத்திலிருந்தும் அதை விட அதிகமா வாமன புராணத்திலிருந்தும் வந்த விஷயங்களை தொகுத்து திருவனந்தாழ்வான் ஆதிசேஷன் நாமாவளிகளை எல்லாம் அமைத்துக் கொண்டு வந்தார். இந்த 50வது நாமாவளியிலிருந்து 108 வரைக்கும் வரக்கூடிய மற்ற நாமாவளிகள் எல்லாம் இந்த வாமன புராணம் வராக புராணம் போல இன்னும் 12 புராணங்களிலே இருந்து சொல்லப்பட்ட திருவேங்கடமுடையானுடைய மகிமைகளை தொகுத்து அதை அனுசரிச்சு வரப்போறது. இதுல இருந்து என்ன தெரியுது, இப்ப சொன்ன 2 புராணம் வாமன வராக, இனிமேல் வரப்போற 12 புராணம் அப்படின்னா 14 புராணங்களிலே திருவேங்கடமுடையானுடைய பெருமை பறக்க பேசப்பட்டுள்ளது. வெங்கடாச்சல மகாத்மியம் என்று திருமலையினுடைய பிரபாவமும் திருவேங்கடமுடையானுடைய மகிமையும் மொத்தம் 14 புராணங்களிலே சொல்லப்பட்டுள்ளது. அந்த 14 புராணங்களிலே இருக்கக்கூடிய ஸ்லோகங்களை எல்லாம் தொகுத்தால் 11,000 ஸ்லோகங்கள். அதற்கு வெங்கடாச்சல மகாத்மியம் என்று பெயர். திருவேங்கட மகிமை, திருவேங்கட பெருமை அப்படின்னு பெயர். ஆக இனிமேல் 12 புராணங்கள்ல இருந்து தொகுக்கப்படுகிற முக்கியமான விஷயங்களை கொண்டு திருநாமங்கள். இப்போ இந்த நாமாவளியால என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, ஸ்ரீனிவாசன் சொல்லக்கூடிய அர்ச்சாமூர்த்தி விக்கிரக வடிவமா எழுந்தருளி இருக்கக்கூடிய பெருமாளுக்கு என்ன என்ன சின்னங்கள் எல்லாம் உண்டு, அந்த பெருமாள் எப்படி இருப்பார். அப்போ 49 நாமாவளியாலே இதெல்லாம் சொல்லலையா அப்படின்னா, அப்பெல்லாம் பெருமாள் இவா தபஸ் பண்ணப்போ நேர வந்தார், அவா தபஸ் பண்ணப்போ நேர வந்தார் அப்படின்னு விபவத்திலே பெருமாள் நம்மளை போல நிஜமாவே அவளுக்கு சேவை சாதித்தார் பாருங்கோ, அதை பத்தின வர்ணனை இருந்தது தொடர்ந்து. இந்த நாமாவளியாலே பெருமாளுடைய அர்ச்சா விக்கிரகம், அவனுடைய விக்கிரக வடிவு, அதை வர்ணிக்கிறார்.
அப்போ இந்த ஸ்ரீனிவாசன் சொல்லக்கூடிய அர்ச்சாமூர்த்தி விக்கிரக ரூபமா எழுந்தருளி இருக்கக்கூடிய திருவேங்கடமுடையான், இன்னைக்கு நாம் எல்லாம் சேவித்து இருக்கிற பெருமாள், அவன் எப்படி இருக்கிறான் இந்த நாமாவளி வர்ணிக்கிறது. இதுல இந்த நாமாவளியாலே பிரதானமா கர விநியாச விசேஷம் வர்ணிக்கப்படுகிறது. அதாவது இந்த 50வது நாமாவளியால மட்டும் பெருமாளுடைய திருமேனியை சொல்லிட மாட்டார். இந்த நாமாவளியிலையும் கொஞ்சம் சொல்லுவார். போக 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 சில நாமாவளிகள்ல பெருமாளுடைய திருமேனி எப்படி இருக்குன்னு வர்ணிப்பார். அதுல முக்கியமா இந்த நாமாவளியாலே சொல்லப்பட்ட விஷயம் எம்பெருமானுடைய கர விநியாச விசேஷம். விசேஷம் அப்படின்னா இங்க சிறப்புன்னு அர்த்தம் இல்ல, வகை அல்லது விதம் அப்படின்னு அர்த்தம். விநியாசம் அப்படின்னா வைப்பதுன்னு அர்த்தம். கரம் அப்படின்னா கையின்னு அர்த்தம். கர விநியாச விசேஷம்னா பெருமாள் கைய வச்சுட்டு இருக்கிற வகை. பெருமாள் கைய வச்சுட்டு இருக்கிற வகை எத்தனையோ உண்டு. நம்பெருமாளை போல கைய அப்படி நான் பாத்துக்கிறேன்னு காட்டினா அபயஹஸ்தம் அபயமுத்திரை. திருவேங்கடமுடையான போல திருவழியை நோக்கி கீழே காட்டினா அது வரதஹஸ்தம் அல்லது வரமுத்திரை. இடது திருக்கையாலே இடுப்பை வளைச்சு காட்டின்னு இருக்கான் பாருங்கோ, அது கட்டிமுத்திரைன்னு பேரு, கட்டிஹஸ்தம்னு பேரு இதுக்கு. திருமாலிருஞ்சோலை அழகர் நம்மள வான் கூப்பிடுறாப்புல கைய வச்சுட்டு இருப்பார், அதுக்கு ஆஸ்வான ஹஸ்தம்னு பெயர். ஒருத்தரை வான் கூப்பிடுறது அப்படின்னா நம்ம கையால கைய அப்படி பாம்பு போல வச்சுட்டு வான் கூப்பிடுவோம். அதே அப்படியே ரிவர்ஸ்ல திருப்பி வச்சுட்டு கைய குவிச்சு வச்சுட்டோம் வான் கூப்பிடுறது உண்டு. இதுல ரெண்டாவது விதமா கைய அப்படியே கூச்சி வச்சுண்டு, அதாவது உள்ளங்கைய மேல் நோக்கி காட்டிண்டு பின் கைய கீழ் நோக்கி காட்டிண்டு வான் கூப்பிடுற அந்த திருக்கோலம் தான் திருமாலிருஞ்சோலை அழகருடைய திருக்கோலம். அதுக்கு ஆசுவான ஹஸ்தம். ஆசுவானம் அப்படின்னா வரவேற்பு. அவனை சேவிக்கிறதுக்காக போற பக்தாலான நம்மளை பார்த்து வாடா குழந்தை அப்படின்னு கூப்பிடுற ஒரு ஆச்சரியமான திருக்கை அது. இப்படி பெருமாளுக்கு பலவிதமான கைய வைக்கிற விதங்கள் அப்படின்றது உண்டு அவனுடைய திருமேனியில விக்கிரகங்கள்ல. அப்படி திருவேங்கடமுடையானுடைய திருமேனியிலே அவன் கையை எப்படி வச்சுருக்கான் அப்படின்ற அந்த கர விநியாச விசேஷம் இங்கே வர்ணிக்கப்படுகிறது. இந்த திருவேங்கடமுடையான் இருக்கிறாரு, அவருடைய திருமேனியானது நமக்கு ஒரு தத்துவத்தை சொல்லி கொடுக்கிறது. என்ன தத்துவம் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு உதாரணம் சொன்னா புரியும். நாம சரணாகதி பண்றோம். பொதுவா சரணாகதி யாரிடத்துல பண்ணணும்? அதுக்கு ரெண்டு தகுதி. ஒண்ணு, நாம யாரிடத்துல சரணாகதி பண்றோமோ அவனுக்கு சக்தியும் இருக்க வேண்டும், கருணையும் இருக்க வேண்டும். ஏதோ ஒண்ணு ஒரு சுவாமி இடத்துல அடியன் போய் சுவாமி எனக்கு கொடுங்கன்னு கேட்கிறேன், அவருக்கு அதை கொடுக்கறதுக்கு சக்தி இருக்கு. அடியன் என்ன கேட்கறனோ அந்த மாதிரி 1000 கொடுக்க முடியும் அவரால. ஆனா அடியனுக்கு கொடுக்கணும்ன்ற கருணை இரக்கம் இல்லை. ஐயோ பாவம் கேட்கறதே கொடுத்துடலான்ற ஒரு இரக்கம் இல்லை அவருக்கு. அந்த கருணை தயை இல்லாத ஒரு இடத்துல கேட்டு சரணாகதி பண்ணி பிரயோஜனம் இல்லை. என்ன அவருக்கு தர மனசு இல்லை, தரமாட்டேன். இன்னும் ஒரு சுவாமி தன்னுடைய பிராணனையே கேட்டா கூட உடனே கொடுத்துருவார். ஆனா அடியன் என்ன கேட்கறோன்னா அது அவர் இடத்துல இல்ல. பாவம், அவருக்கு கருணை இருக்கு, தரணுன்ற நல்ல மனசு இருக்கு, தயை இருக்கு. ஆனா அவருக்கு கொடுக்கறதுக்கு சக்தி இல்ல. பாவம், அவரிடத்துல பண்ணக்கூடிய சரணாகத்தியும் பலிக்காது. பின்ன யாரிடத்துல சரணாகதி பண்ண வேணும்? நம்ம எந்த பலனுக்காக ஒருத்தர் காலை பிடிக்கிறோமோ அவளுக்கு நாம கேட்கறத தரக்கூடிய சக்தியும் இருக்க வேண்டும். ஐயோ குழந்தை காலை பிடிச்சிட்டு கதறதே கேட்கறதே கொடுக்கலாம் அப்படின்ற கருணை இரக்கமும் இருக்க வேண்டும். அது ரெண்டும் இருக்கிறவாளிடத்துலதான் சரணாகதி பண்ண வேண்டும். இப்படி சக்தி இருப்பது, என்ன சக்தி இருப்பது? நாம எதுக்காக சரணாகதி பண்றோம், என்ன வேணும்னு பண்றோம்? இந்த சம்சார சாகரத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடு. ஏதத் தேகாவசானேமாம் துவத்பாதம் பிராபயஸ்வயம். இந்த சரீரத்துல நான் நிலையான வாழ்வு, பூரணமான வாழ்வு வாழ்ந்து முடித்து என்னைக்கு இந்த சரீரத்தில இருந்து ஆத்மா பிரியணும்னு என் தலையில எழுதியிருக்கோ அன்னைக்கு என்ன ஸ்வர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ அனுப்பிடாத. இன்னொரு சரீரத்துல கொண்டு புகுத்தி திரும்ப ஜென்மம் மரணம் ஜென்மம் மரணம்னு இந்த பிறவி சுழல்ல என்ன சிக்க வச்சு சின்ன பின்னப்படுத்தாத. என்ன என்ன பண்றேன்னா உன்னுடைய திருவடியில சேர்த்துக்கோ அப்படின்னு சரணாகதி பண்றோம். இது யாராலே தர முடியும்? பிறப்பே இல்லைன்னு சொல்லக்கூடிய வசந்த மோட்சம் ஸ்ரீவைகுண்ட வாசம் யாராலே தர முடியும்? பரம்பொருளாலே பரதத்துவத்தாலே தான் தர முடியும். அதனால நாம சரணாகதி பண்ணுவது எவன் பரம்பொருளோ எவன் பரதத்துவமோ அவனிடத்திலே. சரி, அவனால மோட்சம் தர முடியும், அவனாலதான் மோட்சம் தர முடியும். நாராயணனே நமக்கே பறை தருவான்னு ஆண்டாள் சாதிச்சிருக்கா. அதனால அவனிடத்துல சரணாகதி பண்ணி எடுத்து நான் எல்லா லோகங்களையும் படைத்து காப்பாத்தின்னு இருக்கிற பரம்பொருள், நீ எல்லாம் சாதாரணமான ஒரு ஜீவன், எனக்கு நீ வந்து கேட்டா நான் கொடுத்துருவனா அப்படின்னுட்டு அவன் அப்படியே நெஞ்ச நிமித்துண்டு முறுக்கிண்டு நின்னானா நம்முடைய பிரார்த்தனைக்கு அவன் இறங்கல. என்ன
நாம பிரார்த்திக்கிறதுக்கோ சரணாகதி பண்றதுக்கோ ஏதான பிரயோஜனம் உண்டா? இல்லையே. ஆக அவன் எல்லாவற்றுக்கும் மேலான பரம்பொருளாக இருந்தாலும் கூட நம்முடைய பிரார்த்தனையையும் அவன் மதித்து நமக்காக இறங்க வேணும். அவன் அந்த இரக்கம், அந்த சுலபமா பக்தால் கிட்ட போய் நெருங்கக்கூடிய அந்த குணம், பக்தாளுக்கு சுலபத்துல அவன் இறங்கி வந்து அனுகிரகம் பண்ணக்கூடிய, அவ கேட்கறத நடத்தி வைக்கக்கூடிய குணம் இருக்கிறது. அதற்கு சௌலபியம் அப்படின்னு பெயர். சௌலபியம் அப்படின்னா எளிமை, சுலபமா நெருங்கும்படியாக இருக்கிறது, சுலபமா நமக்காக இறங்கி வர்றது. நான் பெரிய பரதத்துவம், உனக்கெல்லாம் நான் இறங்க மாட்டேன் அப்படின்னு மிடுக்கோட நின்றா அவரிடத்துல போனா நமக்கு காரியம் ஆகாது. யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் அப்படின்னா அவருக்கு இரக்கத்தோட இருக்க வேணும், சௌலபியனாக இருக்க வேணும். இப்போ இந்த பரத்வத்தை மட்டும் காட்டக்கூடிய திருமேனிகள் அப்படின்னு சிலது உண்டு, சௌலபியத்தை மட்டும் காட்டக்கூடியதுன்னு சிலது உண்டு. உதாரணமா ஒரு பிராட்டியோடு இல்லாமல் தனியா இருக்கக்கூடிய ஒரு உக்ர நிருசிம்மன் எடுத்துப்போம். உக்ர நிருசிம்மன் நல்லா உக்ரமா இருக்கார், கோபத்தோட இருக்கார், பிராட்டியும் கூட மடியில இல்ல. அவருக்கு சங்கு சக்கரங்கள்லாம் உண்டு. நிருசிம்மன் பார்த்தா தெரியறது ஸ்ரீமன் நாராயணன்னு தெரியறது, பரம்பொருள்னு தெரியறது. அங்கே பரத்வமானது நல்லா சுடர் விடுறது, இவர் தான் பரம்பொருள்னு தெரியறது. எந்த நிருசிம்ம அவதாரத்திலே பிரம்மா ருத்ரன் இந்திரன் இவாள்லாம் கூட எவன் காலடியில நின்று அவனை சேவித்தாலும் அந்த நிருசிம்மன் இவன் தான் பரம்பொருள்னு தெரியறது. அந்த கோபத்தை பார்த்தா நமக்கு கிட்ட போறதுக்கு பயமா இருக்கு, நெருங்கிறதுக்கு முடியல நமக்கு. பிராட்டியே கூட பயப்பட்ட கோபம் அது. அது ஒரு திருமேனி. ஒரு உதாரணம் சொல்றேன் அடியே. அதே மாதிரி சௌலபியம் மட்டுமே தெரியக்கூடிய திருமேனின்னா ஒரு வேணுகோபாலன், ஒரு குழந்தை கண்ணன் வச்சுக்கலாம். ஒரு வெண்ணைக்காடும் பிள்ளை, ஒரு குழந்தை கண்ணன், ஒரு கையில வெண்ணெய் வச்சுட்டு இருக்கு, இல்ல ரெண்டு கையிலையும் வெண்ணெய் வச்சுட்டு இருக்கு, காலை தூக்கிட்டு ஆடிட்டு இருக்கு. பிறந்த குழந்தை துணி கூட இல்லாம அழகா நின்றுட்டு இருக்கு. அந்த குழந்தைய பாக்குறச்ச சேர்த்து கட்டிண்டு கொஞ்சம் போல இருக்குமே தவிர இது பரதத்துவம் அப்படின்னு நமக்கு அந்த பரதத்துவத்தை சூச்சனம் பண்ணக்கூடிய, நான் தான் பரம்பொருள்னு காட்டக்கூடிய அந்த மிடுக்கு அங்க குறையும். அந்த குழந்தையா எடுப்பார் கைப்பிள்ளையா வந்த கண்ணன் தான் பரம்பொருள் அப்படின்னு நமக்கு பெரியவர்கள் உபதேசம் பண்ண ஞானத்தை கொண்டுதான் அவன் பரம்பொருள்னு நாம அறிகிறோமே தவிர பார்த்த மாத்திரத்திலேயே பரம்பொருளா தெரியாது, நம்மாத்த குழந்தையாதான் தெரியும் அந்த மூர்த்தி. அப்படி சில விக்கிரக மூர்த்திகள், சில அர்ச்சா மூர்த்திகள் பரத்வத்தை மட்டும் காட்டும், சில அர்ச்சா மூர்த்திகள் சௌலபியத்தை மட்டும் காட்டும். இந்த ஸ்ரீனிவாசன் சொல்லக்கூடிய அர்ச்சாமூர்த்திக்கு அனிதர சாதாரணமான ஒரு குணம், ஒரு லட்சணம். அனிதர சாதாரணமான, அசாதாரணமான அப்படின்னா வேறெங்கும் காண முடியாதுன்னு அர்த்தம். வேறு எந்த அர்ச்சாமூர்த்திக்கும் இல்லாத ஒரு சிறப்பு இவருக்கு என்ன அப்படின்னா, பரம்பொருள் அப்படின்ற அந்த பரதத்துவம்னு சொல்லக்கூடிய அந்த குணம், அந்த மிடுக்கும் இவனுடைய திருமேனியிலே தெரியும். யார் வேணாலும் எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் நெருங்கி போய் அவனிடத்திலே பிரார்த்திக்கலாம், பிரார்த்தித்தா உடனே இறங்கி வந்து அவளுக்கு அனுகிரகம் பண்றான்னு சொல்லக்கூடிய சுலபமாம் தன்மை, எளிமை, நீர்மை, அந்த சௌலபியமும் தெரியும். அப்படியே ஒரே நேரத்திலே பரத்வ சின்னங்களையும் சௌலபிய குணங்களையும் கொண்ட திருமேனி தான் ஸ்ரீனிவாசனுடைய அர்ச்சா திருமேனி. அதனாலதான் அந்த எம்பெருமானிடத்திலே அழியக்கூடிய பலன்கள், கல்யாணம், குழந்தை, வேலை, அது இது, பணம், செல்வம், நோய் இல்லாத வாழ்வுன்னு சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து ஆரம்பித்து அவனுடைய திருவடியான மோட்சத்தையே கொடுன்னு சொல்லக்கூடிய வசந்த அழியாத பலன் வரைக்கும் எல்லாத்தையும் எல்லோரும் பிரார்த்திக்கிறா, தரான். சின்ன சின்ன அல்ப விஷயங்கள் எல்லாம் கேட்டா யார் வேணாலும் கொடுப்பா. அதுக்கு பரதத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வசந்த குணம் தேவையில்லை, சௌலபியம்னு சொல்லக்கூடிய எளிமை போரும். அப்படி கேட்கறதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கிற எளிமையான மூர்த்தி ஒரு நாள் உன்னோட திருவடியில சேர்த்துக்கோ, வெங்கடத்துறைவார்க்க நமகான்னு உன் காலில் விழுந்துட்டேன், நான் உன்ன சேர்த்துக்கோன்னு சொன்னா அந்த மோட்சமும் தரது. அப்போ அதுகிட்ட பரதத்துவம்னு சொல்லக்கூடிய எல்லாவற்றுக்கும் மேலானந்த உயர் காணப்படுகிறது. அதனால இது ரெண்டும் சேர்ந்த திருமேனி. சங்கு சக்கரங்களை ஏந்தி கொண்டிருக்கிற பெருமாள் அப்படின்னு இந்த நாமாவளி சொல்றது. பெருமாளுடைய பாஞ்சஜன்யம்னு சொல்லக்கூடிய சங்கும் சுதர்சனம்னு சொல்லக்கூடிய சக்கரமும், இவை ரெண்டுத்தையும் பெருமாள் ரெண்டு திருக்கரங்களாலே ஏந்தி கொண்டிருக்கிறார். எப்படி ஏந்தின்றிருக்கார் அப்படின்னா, இத தன்னுடைய ஆயுதமாவும் ஏந்தின்றிருக்கார், ஆபரணமாவும் ஏந்தின்றிருக்கார். சமயத்துல யாராவது நம்ம அடியவர்களுக்கு, நல்லவர்களுக்கு, தர்மாத்மாக்களுக்கு, பக்தர்களுக்கு, அப்பாவிகளுக்கு, ஏழைகளுக்கு ஏதானும் ஒரு துரோகம் பண்றா, கொடுமை பண்றா, அட்டூழியம் பண்றா அப்படின்னா அந்த அசுர சக்திகளை எல்லாம் பெருமாள் சம்ஹாரம் பண்ண வேணும் அப்படின்னா பெருமாளுடைய சங்கல்ப விசேஷமாக திகழ்கிற சக்கரத்தாழ்வார் அப்போ ஆயுதமா மாறி போய் அவ கதையை முடிச்சுட்டு வருவார்.
அதர்மத்துக்கு சங்கு ஊதப்படும் போது பெருமாள் சங்கம்னு சொல்லக்கூடிய தன்னுடைய பாஞ்சஜன்யத்தை எடுத்து குருக்ஷேத்திர யுத்த பூமியிலே ஊதினது போல ஊதுவான். அப்போ அவை இரண்டும் ஆயுதங்களா பயன்படும், ஆயுதங்களா உபயோகமாகும். அது தவிர மற்றபடி நாம நித்தியம் சேவிக்கிற சேவையில ஆபரணமா திகழும். எப்படியானா பெருமாள் திருமேனியில நிறைய ஆபரணங்கள் சாத்தின்னு இருக்காரோ அந்த மாதிரி சங்கு சக்கரமும் கூட ஒரு பூஷணமாக, ஒரு அலங்காரமாக, ஒரு ஆபரணமாக திகழும். பெருமாள் பரம்பொருள் அப்படின்னு நிரூபிப்பதற்கான சின்னங்கள் பரத்த சூச்சக சின்னங்கள் அப்படின்னு பெயர். இவன் தான் பரம்பொருள்னு நமக்கு காட்டக்கூடிய, அறிவிக்கக்கூடிய சின்னங்கள். அது என்னன்னா பிரதானமா சங்கு சக்கரம். சங்கமும் சக்கரமும் ஸ்ரீமன் நாராயணனை தவிர வேறு யாருக்கும் கிடையாது, பெரும்பாலும் கிடையாது. விஸ்வக்சேனருக்கு உண்டு, இன்னும் சில நித்திய சூரிகள் இவளுக்கெல்லாம் உண்டு. அப்படின்னா எம்பெருமானுக்கும் அவனுடைய அம்சபூத்தாளான வைஷ்ணவ தெய்வங்களுக்கும் மட்டும்தான் உண்டு. வெளியில சங்கமும் சக்கரமும் யாருக்கும் கிடையாது. அதனாலதான் ஆழ்வார்கள்லாம் பல பாசுரங்கள்ல பல முறை சங்கு சக்கரம் சங்கு சக்கரம் சங்கு சக்கரம்னு சேர்த்தே சொல்லிட்டு வருவான். இப்படி சங்கு சக்கரம் பெருமாள் வைத்துக் கொண்டிருப்பது அவன் பரம்பொருள் என்பதை அறிவிப்பதற்காக. ஆழ்வார்களும் கூட கூனேறு சங்கம் இடத்தான் தன் வேங்கடத்து அப்படின்னுட்டு தன்னுடைய இடது பக்கத்திலே சங்கத்தை ஏந்தி கொண்டிருக்கிறார் அப்படின்னு பெருமாளை கொண்டாடுறார். மின்வட்ட சுடராழி வெங்கடக்கோன் தானுமிழும் அப்படின்னுட்டு சுடர் விடக்கூடிய ஆழி சுதர்சன சக்கரத்தை பெருமாள் ஏந்தி கொண்டிருக்கிறார் அப்படின்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார். அப்படி பரத்வத்தை பரம்பொருள் தான் தான் என்பதை காட்டும் விதத்திலே சங்கமும் சக்கரமும் பெருமாளுக்கு உண்டு. இது ஒரு அம்சம். இன்னொரு அம்சம், பெருமாள் கைகளை எப்படி வைத்துக் கொண்டிருக்கிறார். விசேஷமா இந்த சங்க சக்கரத்தை பெருமாள் வச்சுட்டு இருக்கிறதுனால இவன் தான் பரம்பொருள்னு தெரிஞ்சது. எளிமை எப்படி சுவாமி தெரியறது? ஏதோ பிரார்த்திக்கிறோம் நடந்துடுறது அப்படின்னா நம்ம பிரார்த்தனைக்கு பெருமாள் செவி சாய்த்து அதை ஏற்றுண்டு நடத்தி வச்சுடுறான்னு நம்ம உணரதானே முடியறது. ஆனா விக்கிரகத்தை பெருமாள் திருமேனிய கண்ணால பார்த்தா எப்படி எளிமை கண்ணுக்கு தெரியறதுன்னா, சங்கு சக்கரங்களை ஏந்திண்டு பெரிய பரம்பொருளா கம்பீரமா நின்னாலும் கூட நான் உனக்கு சாதாரணமானவன் தான், உனக்கு ரொம்ப நெருங்கினவன் தான், இத பார் என்னுடைய திருவடி, இத புடிச்சுக்கோ, உனக்கு சம்சாரம் எடுப்பளவுதான் அப்படின்னுட்டு இந்த கீழே இருக்கக்கூடிய ரெண்டு கரங்களாலே தான் எளியவன், தன் அடியாருக்கு இனியன், தன்னுடைய பக்தர்களுக்கு பத்துடை அடியவர்களுக்கு எளியவன் என்பதை பெருமாள் காட்டிக் கொண்டிருக்கிறான். இத பவிஷ்யோத்தர புராணம் ஆச்சரியமா வர்ணிக்கிறது. எதை? பெருமாளுடைய கீழே இருக்கக்கூடிய ரெண்டு திருக்கைகள் இருக்கக்கூடிய அந்த கோலத்தை வர்ணிக்கிறது. தர்ஷயன் பாணினைகேன தக்ஷிணேன விருஷா கபிஹி பதபத்மம் சுராராத்யம் கதிம் ச பரமாம் நృணாம் கடின்யஸ்தகரேனாபி நிஜபாதாப்ஜகாமினாம் நృணாம் பவபயோராசிம் கடிதக்னம் பிரதர்ஷயன் விராஜதே வெங்கடேஷः சம்பிரத்யபி ரமாபதிஹி அப்படின்னு ஆச்சரியமா பவிஷ்யோத்தர புராணம் தெரிவிக்கிறது. தர்ஷயன்னு பாணினஹா ஏகேன தக்ஷிணேன விருஷா கபிஹி. திருவேங்கடமுடையானுக்கு விருஷா கபி என்பதாக ஒரு திருநாமம். விருஷம் அப்படின்னா தர்மம், விருஷா கபி அப்படின்னா தர்மமே வடிவானவர். ராமோ விக்கிரகவான் தர்மஹா அப்படின்னுட்டு தர்மமே வடிவெடுத்தவன் ராமன்னு சொன்னாரோ இல்லையோ, அந்த மாதிரி திருவேங்கடமுடையான் தர்மமே வடிவெடுத்தவன். அதனால விருஷா கபின்னு பெயர். தர்ஷயன்னு அப்படின்னா காட்டிக்கொண்டு, பாணினஹா ஏகேன தக்ஷிணேன. இந்த விருஷா கபின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீனிவாசன், பாணி அப்படின்னா கையின் அர்த்தம். பாணினஹா ஏகேன தக்ஷிணேன, தக்ஷிணம் அப்படின்னா வலதுன்னு அர்த்தம். பாணினஹா ஏகேன தன்னுடைய இரண்டு கைகளிலே ஒரு கையான வலது திருக்கரத்தை விருஷா கபின்னு சொல்லக்கூடிய தர்மமே வடிவான இந்த திருவேங்கடமுடையான் பதபத்மம் சுராராத்யம் கதிம் ச பரமாம் நృணாம் தன்னுடைய திருவடி தாமரையை காட்டிக் கொண்டிருக்கிறான். தன்னுடைய இரண்டு கரங்களான ரெண்டு திருக்கரங்களிலே ஒன்றான வலது கையாலே தன்னுடைய பத பத்மம்னு சொல்லக்கூடிய திருவடி தாமரையை காட்டிக் கொண்டிருக்கிறான். சரி, அதோட நிறுத்திடல புராணம். அவன் ஒரு கையாலே வலது கையாலே காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த திருவடி இருக்கிறது, அது எப்பேற்பட்டது தெரியுமா அப்படின்னு அந்த திருவடியினுடைய பெருமையை சொல்றது. ஸ்துராராத்யம், ஸ்துரர்களாலே ஆராதிக்கப்படுவது.
சுரர் அப்படின்னா ரெண்டு அர்த்தம், தேவர்கள்னு ஒரு அர்த்தம், நித்தியசூரிகள்னு ஒரு அர்த்தம். இந்திரன் சந்திரன் முதலான தேவர்கள் எல்லாம் இந்த திருவேங்கடமுடையானுடைய திருவடிகளை தியானித்து நிறைய தர்ம காரியங்கள் எல்லாம் மலையில பண்ணி அவளுக்கு தேவையான வரங்களை எல்லாம் கேட்டு வாங்கிண்டா, அவளுடைய சாபங்களை எல்லாம் நீக்கின்றான்னு பார்த்தோம். வஜ்ரி திருக்குஷயாய ஸ்ரீ வெங்கடேசாய நமகா என்கிற நாமாவளியிலே இந்திரன் தனக்கு ஏற்பட்ட விகார ரூபத்தை திருவேங்கடமுடையானுக்கு தபஸ் பண்ணி போக்கின்றான்னு பார்த்தோம். சந்திரலாவண்யதாயினே ஸ்ரீ வெங்கடேசாய நமகா என்கிற நாமாவிலே சந்திரன் சுவாமி புஷ்கரணி கரையிலே நிறைய ஸ்வர்ண ஆபரணங்களை தானம் பண்ணி தனக்கு ரொம்ப அழகான ஒரு சரீரத்தை, லாவண்யத்தை பெற்றுக்கொண்டான்னு பார்த்தோம். இப்படி சாதாரண இந்திரன் சந்திரன் முதலான தேவதைகள் எல்லாம் கூட பெருமாளுக்கு தபஸ் பண்ணி வரவாங்கிட்டு இருக்கா மலையில. அப்படி அந்த தேவர்களாலே ஆராதிக்கப்பட்ட திருவடிகள் அது. எந்த திருவடிகளை எம்பெருமான் தன்னுடைய வலது கையாலே காட்டிக் கொண்டிருக்கிறானோ அது தேவர்களாலே ஆராதிக்கப்பட்டது, ஆராதிக்கப்படுவது. இன்னைக்கும் நம்ம கண்ணுக்கு தெரியாம தேவர்கள் அவன் திருவடிகளை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். சுரர்கள் அப்படின்னா தேவர்கள் அப்படின்றத விட விசேஷமான அர்த்தம் நித்தியசூரிகள். விண்ணவர் அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கக்கூடிய நித்தியசூரிகள், அனந்தகருட விஸ்வக்சேனாதிகள். அவ அன்னைக்கு பெருமாள விபவ காலத்திலும் கூட ஆராதனம் பண்ணிட்டு இருந்தார். திருவணன் தாழ்வானே மலையாயிருந்து பெருமாளுடைய திருவடிகளை தாங்கிக் கொண்டு ஆராதனம் பண்ணிட்டு இருக்கார், தலையால தாங்கிட்டு இருக்கார். கருட ஸ்கந்த வாசினே ஸ்ரீ வெங்கடேசாய நமகா அப்படின்ற நாமாவளியிலே அனுபவித்தது போல கருடாழ்வார் இந்த மலையினுடைய அடிவாரத்திலே பெருமாளாலே இரு அப்படின்னு சொல்லப்பட்டு இந்த மலையையும் பெருமாள் திருவடிகளையும் தன்னுடைய தோல்ல தாங்கிட்டு இருக்கார். விஸ்வக்சேனர் பெருமாளுடைய திருவடிகளை தியானித்து பெருமாளுடைய திருவடிகளிலே பக்தி செலுத்தித்தான் விஸ்வக்சேன பதத்தை இந்த மலையிலே பெற்றார். மலையிலேயே பெருமாளுடைய வாக்குக்கு கட்டுப்பட்டு ஆட்சி பண்ணிட்டு இருக்கார். எப்போதெல்லாம் யாரையாவது காப்பாற்றணும் இல்ல யாரையான சம்ஹாரம் பண்ணணும் அப்படின்ற சமயத்துல பெருமாள் விஸ்வக்சேனரை கொண்டுதான் அந்த காரியங்கள்லாம் பண்றான்னு பார்த்தோம். தேவஜித் பிரமுக அனந்த தைத்திய சங்க பிரணாசிதே ஸ்ரீ வெங்கடேசாய நமகா அப்படின்ற நாமாவளியிலே தேவஜித்துன்ற ஒரு அசுரன் திருவேங்கடமலையில இருக்கக்கூடிய பக்தாளுக்கெல்லாம் நிறைய கஷ்டத்தை கொடுத்துட்டு இருந்தான். அவனை நான் இப்ப விக்கிரக வடிவில் அர்ச்சாவதாரமா இருக்கிறதுனால வந்து சம்ஹாரம் எல்லாம் பண்ண முடியாது, நீ போய் பண்ணிட்டு வான்னு விஸ்வக்சேனரை நியமித்து அவர் மூலமா தேவஜித் வதத்தை பண்ணினான் பெருமாள். அதே மாதிரி சுதர்மினி சைதன்ய பிரதாத்ரே அப்படின்ற நாமாவளியில் அனுபவித்தது போல சுதர்மினின்னு சொல்லக்கூடிய ஒரு பிராமணனுடைய மனைவி, அவளையும் அவருடைய குழந்தையும் செத்து போனவா, வெறும் எறும்பு கூடு மட்டும்தான் இருக்கு. அத ராஜாவினுடைய பிரார்த்தனையின் பெயர்ல விஸ்வக்சேனரிடத்திலே சொல்லி அஸ்தி கூட்ட தீர்த்தம் என்று சொல்லக்கூடிய தீர்த்தத்தினுடைய ஜலத்தை கொண்டு அந்த எலும்பு கூட்டுல சேர்த்து அவளுக்கு உயிர் வர வைத்து அவளை காப்பாத்தினர். இப்படி நல்லவாளை ரட்சிக்கிறதும் கெட்டவாளை சம்ஹாரம் பண்றதும் கூட விஸ்வக்சேனர் மூலமா பெருமாள் இன்னைக்கும் மலையில பண்ணிட்டு இருக்காருன்னு புராணம் சொல்றது. அப்படி பெருமாள் எப்போ என்ன சொன்னாலும் அவன் காலால சொல்றத நான் தலையால பண்றேன்னு அவன் திருவடிகள்ல தலையை வச்சு காத்துட்டு இருக்கவரா விஸ்வக்சேனர் இன்னைக்கும் மலையில இருந்துட்டு இருக்கார். அதனாலதான் ராமானுஜர் மத்த பெருமாள் இவாள்லாம் கொஞ்சம் தள்ளி இருந்தாலும் கூட விஸ்வக்சேனர் மட்டும் திருவேங்கடமுடையானுக்கு ரொம்ப அருகிலேயே இருப்பார். பெருமாளுடைய பிராகாரத்துல பெருமாளை இமீடியட் பிரதட்சணம் விமான பிரதட்சணத்துல நாம என்னைக்கும் உள்ள நுழைய முடியாதபடியான அந்த திருவண்ணாழி பிரகாரத்திலேயே விஸ்வக்சேனர் இருப்பதற்கு காரணம் தான். எப்ப பெருமாள் எதை காலால சொன்னாலும் தலையால பண்ணணும் அப்படின்னு காத்துட்டு இருக்கார். அப்படி நித்தியசூரிகளாலே ஆராதிக்கப்படுவதான திருவடிகள் இதை ஆழ்வார் காட்டி கொடுக்கிறார் பாருங்க. எத்தனை ஆழ்வார்கள் எப்படியெல்லாம் இவனுடைய திருவடிகள் நித்தியசூரிகளாலே ஆராதிக்கப்படுபவைன்னு காட்டி கொடுத்தா. நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே. அமரர்கள் தேவர்கள் என்ன, நித்தியசூரிகள் என்ன, முனிக்கணங்கள் ரிஷிகள் கூட்டம் கூட்டமா ரிஷிகள் என்ன, இவாளால விரும்பப்பட்டு நித்தியம் ஆராதிக்கப்படக்கூடிய திருவடிகள். சுரர்கள் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே. சுரர்கள் அப்படின்னா தேவர்கள் நித்தியசூரிகள், அவளெல்லாம் விரும்பி ஆராதிக்கப்படக்கூடிய திருவடிகள். அடியாரும் வானவரும் அரம்பயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே. அடியார்கள்னு சொல்லக்கூடிய பக்தர்கள் பாகவதர்கள், வானவர்னு சொல்லக்கூடிய நித்தியசூரிகள் தேவர்கள், அரம்பையர்னு சொல்லக்கூடிய தேவ மாதர்கள், இவெல்லாம் குலசேகர படியாண்டையே காத்துன்னு இருக்காளாம், அந்த பெருமாளுடைய திருவடியை சேவிச்சுட்டே இருக்காளாம். அப்படி இவர்கள் எல்லோராலும் வணங்கக்கூடிய திருவடிகள், குறிப்பா வானவர் அப்படின்னு சாதிக்கிறார். அதனால சுர ஆராத்தியம். விண்ணோர் தொழும் வேங்கட மாமலை மேய அண்ணா அடியேன் இடரை களையாயே. விண்ணோர் தொழும் வேங்கட மாமலை மேய அண்ணா.
நித்தியசூரிகள் சேவித்துக் கொண்டிருக்கக்கூடிய திருவேங்கட மலை மீது இருக்கக்கூடிய சுவாமியே என்னுடைய கஷ்டத்தை எல்லாம் நீக்கிடு. அளவரிய வேதத்தான் வேங்கடத்தான் விண்ணோர் முடிதோயும் பாதத்தான். அளவில்லாத வேதங்களாலே கொண்டாடப்படக்கூடிய பெருமை உடைய திருவேங்கடமுடையான் எப்பேற்பட்டவன் அப்படின்னா விண்ணோர் முடிதோயும் பாதத்தான். தேவர்கள்லாம் தங்களுடைய தலைய பெருமாள் திருவடியில அப்படியே முற்றாளாம் கொண்ட சேவிக்கிறதுனா பெருமாள் எங்கேயோ இருக்காரு, இவா தூரக்க இருக்கா சேவிக்கிறான் இல்ல. சுவாமி இந்திராய சுவாகா சந்திராய சுவாகான்னு லோகமெல்லாம் கூட எங்களை பெரிய தேவத்தையா கொண்டாடி எங்களுக்கு அபிசெல்லாம் கொடுக்கறது, என்னென்னமோ பண்ணி எங்களை இந்திரன் சந்திரன் கொண்டாடுறது, நாங்கெல்லாம் உன் திருவடியில தூசிக்கு கூட சமமானவா கிடையாது அப்படின்னுட்டு தங்களுடைய தலையை கொண்டு பெருமாள் திருவடியில முட்டி சேவிக்கிறாளாம். அப்படி விண்ணோருடைய முடி தோயும் பாதத்தான் பெருமாள் திருவடியில கொண்டு தலையை முட்டி இவெல்லாம் சேவிக்கக்கூடிய வசந்த திருவடிகளை உடையவன். என்றும் கடிக்கமலனான் முகனும் கண்மூன்றத்தானும் அடிக்கமலமிட்டே துமங்கு. சுவாமி இந்திரன் சந்திரன் இவாள்லாம் சொல்லி என்ன, இந்த லோகத்தை படைப்பவன்னு ஜனங்கள்லாம் பிரமிக்கிற பிரம்மா என்ன, பரதத்துவம்னு ஜனங்கள்லாம் கொண்டாடுற ருத்ரன் என்ன, இவாள்லாமே உன்னுடைய திருவடிகளை புஷ்பங்களை கொண்டு அர்ச்சித்துக் கொண்டிருக்கிறார்களே திருமலையிலே. என்றும் கடிக்கமல நான்முகன் தாமரையிலே தோன்றிய பிரம்மாவென்ன, கண் மூன்றத்தான் மூன்று கண்களை உடைய ருத்ரன் என்ன, இவெல்லாம் உன்னுடைய திருவடிகளுக்கு கமலம்னு சொல்லக்கூடிய தாமரை மலரை கொண்டு அர்ச்சனை பண்ணி கொண்டு உன்னை ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருக்கிறார்களே. இப்படி தேவதைகளிலே உசந்தவான்னு சொல்லப்பட்ட பிரம்மருத்ராதிகளே உன்னுடைய திருவடிகளை ஆராதனம் பண்ணி கொண்டிருக்கிற போது இதற்கு மேலே ஒரு ஆதாரம் இவன் தான் பரம்பொருள் என்பதற்கு வேணுமா? வேண்டாமே. அதனால சுரர்களாலே ஆராதிக்கப்படும் திருவடிகளை உடையவன். இந்த உலகமே யார தெய்வம்னு கொண்டாடுறதோ அந்த தெய்வங்கள்லாம் இவன் காலில் உழுந்து கிடக்கிறது. அதனாலே இவன் பரம்பொருள். அப்படி சுராராத்திய பதபத்மம், சுரர்களாலே ஆராதிக்கப்படக்கூடிய திருவடி தாமரைகள். சரி, வலது கையால அந்த திருவடியை காட்டின்னு இருக்கார். திருவடியானது தேவர்களாலே நித்தியசூரிகளாலே ஆராதிக்கப்படுவது. அதை ஏன் காட்டுறார் அப்படின்னா, கதிம்ச பரமாம் நுருணாம். நுருணாம் அப்படின்னா மனுஷாளுக்குன்னு அர்த்தம். கதிம்ச பரமாம் நுருணாம், மனிதர்களே இந்த திருவடி தான் உங்களுக்கு பரமகதி. நீங்க எல்லா கஷ்டத்தையும் மறந்து இந்த சம்சாரத்தை தாண்டி மோட்சத்துக்கு வரணும் அப்படின்னா இதோ என்னுடைய இந்த திருவடியை பிடித்துக் கொள்ளுங்கள் கெட்டியா அப்படின்னுட்டு அந்த திருவடியை நமக்கான கதி அதுதான் அப்படின்னு காட்டி கொடுக்குறான். இது ஒரு கை. பாணினகா ஏகேன தட்சிணேன விருஷாகபிஹி பதபத்மம் சுராராத்யம் கதிம்ச பரமாம் நுருணாம். ரெண்டு கையில ஒரு கையான வலது கையை சுரர்கள் ஆராதிக்கக்கூடிய தன்னுடைய திருவடியை காட்டி இதுதான் நீ சம்சாரத்திலேருந்து விடுதலை ஆவதற்கு மோட்சம் போறதுக்கு பரமகதி, இதை புடிச்சுக்கோன்னு காட்டுறான். சரி சுவாமி, நீ சொன்ன, நான் புடிச்சுட்டேன், உன் திருவடியை புடிச்சுக்கிறேன், உன் திருவடியில நமகான்னு சொல்லி தலையை வச்சுட்டேன், அதனால எனக்கு என்ன பலன், எனக்கு என்ன கிடைக்கும்? கடின்யஸ்தகரேனாபி நிஜ பாதாப்ஜகாமினாம் நூனாம் பவபயோராசிம் கடிதக்னம் பிரதர்ஷயன் விராஜதே வெங்கடேஷः சம்பிரத்யபி ரமாபதிः. இன்னொரு கையாலே தன்னுடைய இடுப்பை காட்டிக் கொண்டிருக்கிறான் அல்லவா, அது என்ன எதுக்கு அப்படின்னா, என்னுடைய இந்த திருவடியை நீ அடைஞ்சியானா, என் திருவடிகளை சரணாகதி பண்ணியானா, அப்படி அடைந்த மனிதர்களுக்கு பவ பயோராசிம், பவம் அப்படின்னா சம்சாரம், இந்த சம்சார கடல் இருக்கிறது, பிறக்கிறது கஷ்டப்படுறது சாகிறது, பிறக்கிறது கஷ்டப்படுறது சாகிறதுன்னு பல ஜென்மங்களா அனுபவிச்சுட்டு இருக்கிற இந்த சுழற்சி இருக்கிறது, இந்த கஷ்டம் நினைச்சு பார்த்தாலே திக்குன்னு இருக்கு சுவாமி. அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. என்னுடைய இந்த திருவடியை பிடித்து விட்டால் வெங்கடத்துறைவார்க்க நமகான்னு சொல்லி சரணாகதி பண்ணிவிட்டால், தோ இந்த கையை பாருங்க எங்க வச்சுட்டு இருக்கேன், இடுப்புல வச்சுட்டு இருக்கேன். இந்த சம்சாரம்னு சொல்லக்கூடிய இந்த சம்சார கடல் இருக்கிறது பாருங்க, அது இடுப்பளவு தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? சாதாரணமா ஒரு கடல்ல நாம போனோம்னா நீச்சல் தெரிந்தா ஓரளவுக்கு தப்பிக்கலாம், நீச்சலே தெரியல, இல்ல வெள்ளங்கள்லாம் சுனாமி எல்லாம் வந்துடுத்தோம்னா ஒண்ணுமில்லாம சின்ன பின்னப்பட்டு போயிடுவோமோ இல்லையோ. நடுக்கடலுக்கெல்லாம் போயிட்டோம்னா எத்தனை சிரமம், மீளுவோமா நாமோ, அதுல போனா போனதுதான். அந்த மாதிரிதான் சம்சார சாகரம்னு சொல்லக்கூடிய இந்த கடல் நம்மளை அலக்கழிக்கிறது, வாழ விடாம பண்றது, கொடுமைப்படுத்துறது, நம்மள மூச்சு திணறின்னு இருக்கிறது நமக்கு. அப்படிலாம் நீங்க கவலைப்பட வேணாம். என்னுடைய இந்த காலை பிடிச்சுட்டீங்கன்னா இடுப்பளவு தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம இடுப்பளவு தான் சமுத்திரத்துல ஜலம் இருக்கும். அப்போ நமக்கு நீச்சல் தெரிய வேண்டாம்,
நம்மள ஜலம் அப்படியே வெள்ளம் அப்படியே புரட்டி போட்டுறாது, சுழற்சி அப்படியே எங்கேயோ கூட்டு சொருகிடாது, சாதாரணமா நடந்தே கடந்து வந்துடலாம். அப்படின்னா என் திருவடிகளை சரணாகதி பண்ணவாளுக்கு சம்சாரம்னு சொல்லக்கூடியது எளிதிலே கடந்து விடலாம். சரணாகதி பண்ணி எடுத்துனா போறோம், அந்த சரணாகதியை சாக்கா வச்சுண்டு உன்னை அப்படியே சுலபமா நடந்து போய் அந்த கடலை தாண்டுற மாதிரியான சக்தியை நான் கொடுத்துருவேன். உன்னுடைய வாழ்க்கையை ரட்சிப்பதுன்னு சொல்லக்கூடிய பாரம் என்னுடையது. நாமை நம்ம ரட்சிக்கக்கூடிய பாரத்தை பெருமாளிடத்திலே தியாகம் பண்ணுவது, அவனிடத்திலே சமர்ப்பிப்பது, அதுக்கு தான் பரநியாசம்னு சொல்றோம். அதனால அந்த பரநியாசம்னு சொல்லக்கூடிய ரட்சிக்கக்கூடிய காக்கக்கூடிய சுமையை பொறுப்பை என்னிடத்துல விட்டுடும், என் திருவடியில விட்டுடும், என் திருவடியை புடிச்சுக்கோ, இந்த சம்சாரம் உனக்கு இடுப்பளவுதான் அப்படின்னு பிரதர்ஷயன்னு அதை சொல்லிண்டு அதை காட்டிண்டு இப்படிதான் என் காலப்படி உனக்கு சம்சாரம் இடுப்பளவுதான் அப்படின்னு சொல்றவன் மாதிரி பெருமாள் சேவை சாதிக்கிறான். விராஜத்தையே காட்டிக் கொண்டிருக்கிறான். வாயை திறந்து வரவாளுக்கெல்லாம் என் காலை பிடிச்சுக்கோ, உனக்கு திருவடி சம்சாரம்ன்றது இடுப்பளவுதான்னு சொல்லல, அப்படி சொல்லுவது போல காட்டிக் கொண்டிருக்கிறான். யாரு? வெங்கடேசகா, திருவேங்கடமலைக்கு அதிபதியான ஸ்ரீனிவாசன். சம்பிரத்யபி, இப்பொழுதும் கூட. அன்னைக்கு யாரோ தேவர்கள், ராஜாக்கள், ரிஷிகள், யோகிகள் எல்லாம் தபஸ் பண்ண போது அவளுக்கு சொன்ன வார்த்தைன்னு புராணம் சொன்ன கதை இல்ல சுவாமி இது. சம்பிரதி அப்பி, இப்போதும் கூட பெருமாள் அப்படிதான் உனக்கு சேவை சாதிச்சுட்டு இருக்கான், எனக்கும் சேவை சாதிச்சுட்டு இருக்கான். அவன் யார் தெரியுமோ? ரமாபதி. பெருமாள் பரம்பொருள் அப்படின்னு நிரூபிப்பதற்கு தேவையான சின்னங்கள் சங்க சக்கரம் மட்டுமல்ல, அவன் ஸ்ரீயப்பதியாக, ரமாபதியாக, திருமகள் கேள்வனாக இருக்க வேண்டும். இவன் ஒருவனுக்கு மட்டுமே திருமகள்னு சொல்லக்கூடிய லட்சுமி தேவி பத்னி, தர்மபத்னி. அவனை தவிர்த்து லோகத்துல இருக்கக்கூடிய எல்லோருக்கும் மகாலட்சுமியானவள் தாய், அம்மா. எவன் ஒருவன் மகாலட்சுமியினுடைய கணவனாக அவளுக்கு அதிபதியாக இருக்கிறானோ அவனே பரம்பொருள். இப்படி சங்கு சக்கரங்களை ஏந்தி கொண்டு மகாலட்சுமியினுடைய கணவனாக இருந்து கொண்டு தானே பரம்பொருள் என்று பரதத்துவ சின்னங்களையும் காட்டுகிறான். அப்படி அவன் மகாலட்சுமியினுடைய கணவனாக சங்கு சக்கரங்களை ஏந்தி கொண்டு பரம்பொருளாக இருந்தாலும் கூட நமக்காக இறங்கி நாம போய் வெறுமை என்ன சேவிக்கிறதுன்னு கூட தெரியறது இல்லை. அப்படியே போறோம், தேமேன் கையை கூப்புறோம். அப்படி கூப்பினாலும் கூட என் காலை பிடிச்சுக்க, உனக்கு சம்சாரம் இடுப்பளவுதான்னு சொல்லக்கூடிய அந்த எளிமையையும் சேர்த்து இப்படி பரத்வம் ஸ்தௌலபியம்னு சொல்லக்கூடிய எளிமை ரெண்டுத்தையும் தன்னுடைய திருமேனியிலே காட்டுபவன் தான் ஸ்ரீனிவாசன். அப்பேற்பட்ட ஆச்சரியமான பெருமாள். இவனுடைய திருவடிகளை பற்றினால் சம்சாரத்தை சுலபத்தில் கடந்து விடலாம், மோட்சம் நிச்சயம் கிடைக்கும் அப்படின்னு சாதிக்கிறார். பெரியாழ்வார் யார் பரதேவத்தை, யார் பரதத்துவம் அப்படின்னு நிர்ணயம் பண்றதுக்காக பாண்டியனுடைய அரச சபைக்கு போனார். அப்போ ஸ்ரீமன் நாராயணன் தான் பரம்பொருள் அப்படின்னு வேண்டிய வேதங்கள் ஓதி நிரூபித்தார். அப்போ பெரியாழ்வார ராஜாவானவன் யானை மேல உட்காத்தி வச்சுண்டு லோகத்துல அப்படி உலா வந்தான். அவனுக்கான பெரியாழ்வாருக்கான சிறப்புகளை எல்லாம் ராஜா பண்ணினான். அதை பார்த்து சந்தோஷப்படுறதுக்காக, பெரியாழ்வார அனுகிரகம் பண்றதுக்காக பெருமாள் கருட வாகனனா வானவீதியில வந்தான். வந்தபோது பரம்பொருள் இவன் தான் அப்படின்னுட்டு நிரூபணம் ஆச்சு. அப்போ அந்த பரம்பொருள் அந்த லட்சணத்தோட வரணுமோ இல்லையோ? எதுவுமே இல்ல, சங்கு சக்கரம் இல்ல, கூட பிராட்டி இல்ல, கருட வாகனம் இல்ல. பெருமாள் சாதாரணமா 2 கையோட நான் தான் பெருமாள் அப்படின்னா பெரியாழ்வாருக்கு தெரியும் இவர் தான் பெருமாள்னுட்டு. சாமானியமான ஜனங்களுக்கு புரியுமோ? அதனால இத்தனை நேரம் வாதம் பண்ணி இவன் தான் பரம்பொருள் அப்படின்னு ஸ்தாபிச்சவன் நான் தாண்டா அப்படின்னு காட்டணும்னா அந்த பரதத்துவம்னு சொல்லக்கூடிய சின்னங்கள் அடையாளங்கள்லாம் ஓடுமோ இல்லையோ? அதை காட்டுறதுக்காக பெருமாள் வந்தது கருட வாகனத்திலே. கருட வாகனம் என்பது பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் தவிர யாருக்கும் கிடையாது. அது பரதத்துவத்துக்கான அடையாளங்கள்ல ஒண்ணு. சோ கருட வாகனத்துல கருடன் பேர்ல காலை வச்சு வரான். அதனால அவன் பரம்பொருள்னு வந்த வாகனமே தெரியப்படுத்திருத்து முதல்ல. அடுத்தது திருமகள் கேள்வன் என்பதற்கு ஏற்ப பிராட்டியோடு கூட வந்தான். அது மட்டும் இல்லாமல் தாம் பரம்பொருள் என்பதை நிரூபிக்கிற விதத்திலே சங்கு சக்கரங்களையும் ஏந்தி கொண்டு வந்தான். அதை பார்த்துதான் ஆழ்வார் ஆச்சரியமா வடிவாயினின் வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு அப்படின்னு பிராட்டியினுடைய கணவன் என்பதாக பரம்பொருள் என்று நிரூபித்தார். வடிவார சோதி வளத்துறையும் சுடர் ஆழியும் பல்லாண்டு, அந்த சக்கரத்தையும் சுதர்சனத்தையும் படைபோர் புக்குமுழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டே என்று சங்கத்தையும் மங்களாதாசனம் பண்ணினார். இப்படி கருட வாகனம், சங்கு சக்கரம், திருமகள் இவா எல்லாத்தையும் கொண்டு ஒய்யாரமா வந்தபடியினாலே, அதிகாரமா வந்தபடியினாலே இவன் தான் பரம்பொருள் அப்படின்னு பரதத்துவ நிர்தாரணம் பண்ணினார் பெரியாழ்வார்.
மற்ற ஆழ்வார்கள் எல்லாம் கூட பொன்னாழி கண்டேன், புரிசங்கம் கை கண்டேன் அப்படின்னுட்டு சக்கரத்தை பார்த்தேன், சங்கத்தை பார்த்தேன், திருக்கண்டேன், பிராட்டியோடு கூட சேர்த்து உன்னை சேவித்தேன்னுட்டு இவன் பரம்பொருள் அப்படின்னு பல இடங்கள்ல தங்களுடைய பாசுரங்களாலே வெளியிட்டிருக்கிறார்கள். அப்படி இந்த சங்கு சக்கரங்களை ஏந்திக் கொள்வது, என்னுடைய திருவடியை பிடிச்சுண்டா உனக்கு மோட்சம் அப்படின்னு மோட்சத்தை தரக்கூடிய அந்த சக்தி எனக்கு மட்டுமே உண்டுன்னு தெரியப்படுத்துறது, பிராட்டியினுடைய சம்பந்தத்தோடு இருப்பது, இதெல்லாம் பரதத்துவத்தை காட்டக்கூடிய, பரத்வத்தை காட்டக்கூடிய விசேஷங்கள் பெருமாள் திருமேனியிலே. அப்படி இருந்தாலும் கூட என்ன சரணாகதி பண்ணா சம்சாரம் இடுப்பளவுன்னு சொல்லக்கூடிய அந்த எளிமை சௌலபியத்தை காட்டக்கூடுவது. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நீ கர்மயோகம் பண்ணி, பக்தி யோகம் பண்ணி, ஞான யோகம் பண்ணி, இத்தனையும் பண்ணி நான் உனக்கு மோட்சம் தரணும்ன்றது இல்ல. சுவாமி இதெல்லாம் என்னால முடியாது, இதுக்கெல்லாம் எனக்கு சக்தி இல்ல, நீ தான் என்ன காப்பாத்தணும் அப்படின்னு என் காலை பிடிச்சுக்கோ, சரணாகதி வெங்கடத்துறைவார்க்கு நமகான்னு பிடிச்சுக்கோ, சம்சாரம் உனக்கு இடுப்பளவுதான் மோட்சம் தரேன்னு சொல்றானோ இல்லையோ, அதுதான் எளிமை. பெரிய பெரிய ஞான யோகம், கர்மயோகம், பக்தி யோகம் எல்லாம் பண்ணாதான் உனக்கு மோட்சம் தருவேன்றது எளிமை கிடையாது. அது எல்லாத்துக்கும் மேல சரணாகத்தின்னு ஒண்ணு சுலபமான காரியம், ஒரு க்ஷணத்துல பண்ணக்கூடிய காரியம் நீ பண்ணிட்டியானா நான் பாத்துக்கிறேன்டா குழந்தை உன்னை அப்படின்னு சொல்றதுதான் எளிமை. இப்படி பரதத்துவம்னு சொல்லக்கூடிய உசந்த ஏற்றமும், சௌலபியம்னு சொல்லக்கூடிய சுலபமா கிட்ட போய் நெருங்கக்கூடிய அந்த ஒரு எளிமையும் இருக்கக்கூடிய ஒருத்தன் தான் நமக்கு சரணாகதி பண்றதுக்கு தகுந்தவன். அப்பேற்பட்ட மூர்த்தி தான் ஸ்ரீனிவாசனுடைய அர்ச்சாமூர்த்தி. நம்மாழ்வாரும் கூட 36 திவதேச எம்பெருமான்களை மங்களாசாசனம் பண்ணினார். அவர் அவதாரம் பண்ண ஆழ்வார் திருநகரி ஆதிநாதன் கூட தோ பக்கத்திலேயே இருக்கார். ஆழ்வார்கிட்ட இருந்து ஒரு 10 அடி 20 அடியில இருக்கார் பெருமாள். ஆனா சரணாகதி யாரண்ட பண்ணார் ஆழ்வார்? 4 இடத்துல சரணாகதி பண்ணார். 5வதா ஆழ்வாருடைய சரணாகதி பலித்ததுன்னுவா. அப்ப 4 இடங்கள்ல சரணாகதி பலிக்கலையா, ஆழ்வாருடைய சரணாகத்தியே பலிக்கலையா அப்படின்னா அது அப்படி இல்ல. நமக்கு சரணாகதி எப்படி பண்ணணும் அப்படின்னு ஆழ்வார் காட்டி கொடுக்கிறார். 5வதா ஆழ்வார் பண்ண சரணாகதி, அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் மூன்றுடையாய் என்னையாழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்றில்லாவடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே அப்படின்னுட்டு பிராட்டியை முன்னிட்டு சரணாகதி பண்ணினர். மற்ற 4 இடங்கள்ல பார்த்தா ஆழ்வார் பெருமாளை சரணாகதி பண்ணதா தெரியறது. ஏன் சுவாமி ஆழ்வாருக்கு பிராட்டியை முன்னிட்டு தான் சரணாகதி பண்ணணும்னு கூட தெரியாதா அப்படின்னா, பெருமாள் தான் பரதத்துவம் பரதத்துவம்னு சொல்றதுனால பெருமாளுக்கு சரணாகதி பண்ணா பலன் கிடைக்கும்னு நினைச்சுன்றாதீங்க. பிராட்டியை முன்னிட்டு தான் பெருமாளுக்கு சரணாகதி பண்ணணும், அப்படி பண்ணினாதான் மோட்சம் கிடைக்கும்னு நமக்கு தெரியப்படுத்துறார் ஆழ்வார். சரி, திருவேங்கடமலையில பிராட்டியை முன்னிட்டு சரணாகதி பண்ணார், சரி, அது பலிச்செடுத்துன்னு எப்படி சொல்றீங்க, அதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னா அடுத்த பாட்டுல சொல்றார், அடிக்கீழ் அமர்ந்து புகுந்து அடிகேர் வாழ்மினன் அருள் கொடுக்கும் அப்படின்னுட்டு அடிக்கீழ் அமர்ந்து புகுந்து, அங்க புகழொன்றில்லாவடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனேன்னு அங்கேயும் பாஸ்டன்ஸ்ல தான் சொல்லியிருக்கார். அங்கேயும் மோட்சம் கிடைச்சுடுறது. அடிக்கீழ் அமர்ந்து புகுந்துன்னு இன்னொரு முறை பெருமாள் திருவடிகளை அடைந்து விட்டதை இங்க நமக்கு காட்டுறார் ஆழ்வார். அதனால பிராட்டியோட சேர்ந்திருக்கிற பெருமாள் தான் நமக்கு சரணாகதி பண்ணுவதற்கு தகுந்தவன் அப்படின்றத காட்டக்கூடிய ரீதியிலே நம்மாழ்வாரே சரணாகதி பண்ண வசந்த இந்த வேங்கடத்துறைவார் திருவேங்கடமுடையான். அப்படி அவர் அந்த வேங்கடத்துறைவார் இடத்துல சரணாகதி பண்ணதுனாலதான் அவருக்கு நமகான்னு சொல்ல வேண்டியது, சரணாகதி பண்ண வேண்டியது நம்முடைய கடமை அப்படின்னு வேங்கடங்கள் மெய்மேல் வினைமுற்றவும் என்கிற பாசுரத்திலே அவர் நமக்கு காட்டி கொடுத்தார். இப்போ எம்பெருமானுடைய சங்கு சக்கரங்கள் எப்படி வச்சுருக்கார், அது என்ன சொல்றது, 4 கரங்கள் என்ன சொல்றது, எப்படி வச்சுருக்கார், அதுக்கு என்ன அர்த்தம்னு எல்லாம் பார்த்தாயிடுத்து. இதுக்கு மேல எம்பெருமானுடைய திருமேனி வர்ணனம். முதல் விஷயம், திருவேங்கடமுடையான் மூலவருடைய திருமேனி சுத்தி உளி முதலான ஆயுதங்களை கொண்டு எந்த ஒரு மனிதனாலும் செதுக்கப்பட்ட பிராகிருதமான திருமேனி அல்ல. ஒரு கருங்கல் சிலையோ, ஒரு மரத்திலே பண்ணப்பட்ட சிலையோ, ஒரு பஞ்சலோகத்திலே பண்ணப்பட்ட சிலையோ, மனிதன் ஆயுதங்களை கொண்டு செதுக்கிய சிலையோ அல்ல. ஸ்வயம்யக்தமான திருமேனி, தானே தோன்றிய திருமேனி. ஸ்வயம்யக்த கஷேத்திரங்கள்னு சொல்லக்கூடிய 8 கஷேத்திரங்கள்ல ஸ்ரீமுஷ்ணம் திருமலைன்னு 2வது கஷேத்திரமா திருமலை சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி தானே தோன்றிய கஷேத்திரம், தானே தோன்றிய மலை, தானே தோன்றிய தீர்த்தங்கள், தானே தோன்றிய அர்ச்சா விக்கிரகமான பெருமாள். அதனால பெருமாள் திருமேனி ஸ்வயம்பு திருமேனி. இதற்கு ஒரு சின்ன உதாரணம்.
கருங்கல் இருக்கு பாருங்க, அந்த கருங்கல் மேல கற்பூரத்தை, குறிப்பா பச்சை கற்பூரத்தை போட்டா அந்த வெப்பம் தாங்காம பச்சை கற்பூரம் போட 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 அது பட பட அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ல கருங்கல் வெடி போட்டு போயிடும். ஆனா பெருமாளுக்கு அவ்வளவு பெரிய திருமண பச்சை கற்பூரத்துலதான் சாத்தின்னு இருக்கோம் தினம் இன்னைக்கும் பல கோடி வருஷங்களா. பெருமாளுடைய மோவா கட்டையிலையும் பச்சை கற்பூரத்தை வச்சு அழுத்துறோம். என்னைக்கும் பெருமாளுக்கு எதுவே ஆனதே இல்லை. அதனால அது பெருமாளுடைய திருமேனி, கருங்கல் திருமேனி அல்லன்னு தெரியறது அதுல இருந்து. சரி போட்டோம். பெருமாளுடைய திருமேனி வேற என்ன திருமேனி அப்படின்னா, ஆகமம் வர்ணிக்கிறது பெருமாளுடைய திருமேனி சாலக்கிராம சிலா ரூபம், சாலக்கிராம சிலா ஸ்வரூபம்னு வர்ணிக்கிறது ஆகம சாஸ்திரங்கள்லாம். சாலக்கிராமம் இருக்க நம்ம ஆத்துல திருவாரதனம் பண்ற சாலக்கிராமங்கள்லாம் அது என்னவோ அதேதான் இந்த திருமேனி. ஒரே சாலக்கிராமத்தினாலே பண்ணப்பட்ட பெருமாள்னு புரிஞ்சுக்கோங்க. நிஜமாவே சாலக்கிராமத்தை செதுக்கி அதுல விக்கிரகம் பண்றதெல்லாம் கூட உண்டு. அப்படி இல்லாமல் ஒரு சாலக்கிராமமே சாட்சாத் திருவேங்கடமுடையானாக தோன்றியதுன்னு புரிந்து கொள்ளுங்கள். அப்படி சாலக்கிராம சிலா ஸ்வரூபமான திருமேனின்னு ஆகமம் கொண்டாடுறது. இந்த பெருமாள் ஸ்வயம்பூன்னா தான் தோன்றியோ இல்லையோ, எப்படி தானே தோன்றினார் அப்படின்னா, பெருமாள் ரங்கதாசர் அப்படின்னு ஒரு யாதவ பாகவதர் அவருடைய கனவிலும், கோபிநாத தீட்சிதர் அப்படின்னுட்டு வைகானச அர்ச்சகர் ஒருத்தருடைய கனவிலும் போய் சொல்றார் பெருமாள், சப்பனத்துல போய் சொல்றார் பெருமாள், நான் சுவாமி புஷ்கரணியினுடைய தென்கரையிலே ஆச்சரியமான ஒரு புளிய மரம் உண்டு. அந்த புளிய மரத்தடியில ஒரு மண் புத்து இருக்கும். அந்த மண் புத்துக்குள்ள நான் அர்ச்சாவதாரமா விக்கிரகமா இருக்கேன். உள்ள தானே தோன்றிய விக்கிரகம், வைகுண்டத்திலேருந்து வந்த விக்கிரகம் என்னுடைய திருமேனி. நீலகோ அப்படின்னு சொல்லக்கூடிய காராம் பசு, அதனுடைய பாலை கறந்து பல குடங்கள் அந்த புத்துக்கு மேல அப்படியே புருஷ சூக்தம் உபனிஷத்தெல்லாம் சொல்லி அபிஷேகம் பண்ணிண்டே வாங்கோ. அந்த காராம் பசுவினுடைய பாலாலே அந்த புத்து கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சுட்டே வரணும். அப்படி மொத்தமா கரையறச்ச அந்த பாலை குடங்குடமா கொட்டுறதை நிறுத்திடுங்கோ, என்னுடைய திருமேனி வெளிப்படும். அந்த திருமேனியை நீங்க பிரதிஷ்டை பண்ணி ஆராதனை பண்ணிட்டு வாங்கன்னு சொப்னத்துல நியமிக்கிறார். காராம் பசுன்னு சொல்லக்கூடியது ரொம்ப அரிய வகை பசு. அதுவும் பெருமாள் திருமேனி, அவ்வளவு பெரிய திருமேனி புத்துல இருந்து கரைஞ்சு வரணும். கையால புத்த கொஞ்சம் கொஞ்சமா பேத்து போடுறது, கடபாரியை வச்சு இடிக்கிறது, அதெல்லாம் பண்ணக்கூடாது. வைதிகமா பெருமாளுக்கு மந்திரோச்சாரணம் பண்ணி பாலை கொட்டினா அந்த பால்ல கரைஞ்சு புத்து கரைஞ்சு போயிட்டு பெருமாள் வெளிப்படணும். அவ்வளோ பால் வேணும்னா இந்த ரங்கதாசர்னு சொல்லக்கூடியவர் ரொம்ப ஏழை, பரம ஏழை. இந்த அர்ச்சகரும் கூட ரொம்ப ஏழை, அவளால் அவ்வளெல்லாம் பண்ண முடியாது. அப்ப இருந்த ராஜாவினிடத்துல போய் பெருமாள் தங்களுக்கு சாதித்த சொப்னத்தை கொண்டு உதவி கேட்டா. ராஜா, இந்த தேசத்துல எங்கெல்லாம் காராம்பசு இருக்கோ அதனுடைய பாலெல்லாம் கறந்துட்டு நீங்க வாங்க, பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணி பெருமாளை வெளியில கொண்டாடலாம் அப்படின்னு போய் கூட்டா ராஜாவினிடத்துல. அப்ப ஆச்சரியமா ராஜா சொன்னா, எனக்கும் அந்த சொப்னம் வந்தது, வாங்கன்னுட்டு உடனடியா அந்த ஏற்பாடு நடந்து அந்த புத்த குடங்குடமா காராம்பசுவனுடைய பாலை கொண்டு கரைச்சா. அப்ப முழுசா பெருமாளுடைய திருமேனி வெளிப்பட்டது. எங்க பெருமாள் திருமேனி வெளிப்பட்டதோ அந்த இடத்துல பெருமாள் கோவில் கட்டினான். அந்த விக்கிரகத்தை எடுத்து கூட இன்னொரு இடத்துல பேத்து நகர்த்தி வச்சு பிரதிஷ்டை எல்லாம் பண்ணல. அதனால் அந்த பெருமாள் தான் தோன்றி ஸ்வயம்பு திருமேனி, அதை முதல்ல புரிந்து கொள்ள வேணும். இப்படி காராம்பசுவனுடைய பாலை கொண்டு புத்த கரைச்சு பெருமாளை பிரதிஷ்டை பண்ணான்றதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னா, பெருமாளுக்கு அர்ச்சனை பண்றச்ச நீலகோ க்ஷீரதாராபுவே நமஹா அப்படின்னு ஒரு நாமா. நீலகோ அப்படின்னா காராம்பசு, க்ஷீரம் அப்படின்னா பால், தாரை அப்படின்னா அப்படி பொழியறது, ஒழுக்கு போல வர்றது. அதாவது இந்த குடங்குடமா கொட்டக்கூடிய காராம்பசுவனுடைய பால் இருக்கு, அதை ஒரு குடத்தை கொட்டிடுறது, திரும்ப எடுத்துடுறது, திரும்ப கொட்டுறதுன்னு இருக்கக்கூடாது. ஒரு முறை கொட்ட ஆரம்பிச்சா அந்த தாரையானது அப்படியே கொட்டிண்டே இருக்கணும். இந்த பக்கம் ஒருத்தர் அந்த பக்கம் ஒருத்தர்னு மாத்தி மாத்தி கொட்டிண்டே இருக்கணும். மழை நிக்காம பெய்யறாப்பல அந்த காராம்பசுவனுடைய பால் மழை பொழிந்து கொண்டே இருக்க வேணும் நிக்காம. அப்படி நிக்காம பேஞ்ச அந்த பால் மழையில பெருமாளுடைய புற்று கரைந்து பெருமாள் வெளிப்பட்டார் அந்த நாமா தெரிவிக்கிறது. அதனால அவர் ஸ்வயம்பு திருமேனி. இந்த பெருமாளுக்கு முன்பக்கம் பின்பக்கம்னு ரெண்டு உண்டோ இல்லையோ, அதுல முன்பக்கம் மட்டும்தான் நம்மளால சேவிக்க முடியும். பெருமாளுடைய பின்பக்கத்தை பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய, குறிப்பா பெருமாளுக்கு வெள்ளிக்கிழமை திருமஞ்சனம் பண்ணக்கூடிய அர்ச்சகாலால தான் சேவிக்க முடியும். நம்மளால என்னைக்குமே சேவிக்க முடியாது. ஆனா பெருமாள் முன்ன விட பின்னதான் ரொம்ப அழகா இருப்பாராம். பெருமாளுக்கு கட்டியம் சொல்றச்ச கூட முன்னிலும் பின்னழகிய பெருமாள் அப்படின்னுட்டு முன்ன காட்டிலும் பெருமாள் பின் சேவை ரொம்ப நல்லா இருக்கும். மற்ற தேவதாந்திரங்கள்லாம் பார்த்தா முன்னாடி மட்டும்தான் திறந்துட்டு இருக்கும், பின்னாடி ஏதோ
மாலைகளை கொண்டோ இல்ல ஏதான ஒரு துணியை கொண்டு மறைச்சிட்டு இருப்பா, பின்ன ஒன்றும் இல்லை, சேவிக்கிறதுக்கு ஒன்றும் இருக்காது. ஆனா பெருமாளுக்கு முன்னையும் சேவிக்கணும், பின்னையும் சேவிக்கணும். முன்னழகு பின்னழகுன்னு ரெண்டு உண்டு. அதுல நிஜமாவே பெருமாள் முன்னை விட பின்ன ரொம்ப அழகா இருப்பார். எந்த மூர்த்தியா இருந்தாலும், தேவ பெருமாளோ ராகவனோ மலையப்பனோ யாரா இருந்தாலும் முன்னை விட பின்ன ரொம்ப நன்னா இருப்பார். அந்த மாதிரி இந்த திருவேங்கடமுடையான் பின்ன ரொம்ப அழகா இருப்பாராம். அத அர்ச்சகா சொல்லி கேட்டதுதான் நம்ம சேவிக்க முடியாது என்னைக்கும். இப்ப பெருமாளுடைய திருவடியிலிருந்து முகம் வரைக்கும் வரலாம். பெருமாளுடைய ரெண்டு திருவடிகள், அதுக்கு கீழே ஒரு பீட்டம், தாமரை போன்ற அமைப்பிலே இருக்கக்கூடிய பத்ம பீட்டம், அதுக்கு மேல தாமரையை போல ரொம்ப மெதுவான மிருதுவான சாஃப்டான பெருமாளுடைய ரெண்டு திருவடிகள். அந்த திருவடிகளை புராணமானது சுராராத்தியம் என்று தேவர்களும் நித்தியசூரிகளும் ஆராதிக்கக்கூடிய திருவடிகள். தேவர்கள் எல்லாம் பிரம்மா ருத்ரன் முதலானவர்கள் எல்லாம் அர்ச்சனை பண்ணி தங்களுடைய தலையை கொண்டு காலில் முட்டிண்டு சேவிக்கிறான்னு வர்ணித்த சொந்த திருவடிகள். ஆழ்வார் சாதிக்கிறார், பொன்னியலும் சேவடிகள் அப்படின்னா பொன் போன்று சிவந்த திருவடிகள். பெருமாளுடைய திருவடியினுடைய கலர் எப்படி இருக்குமா, தங்கத்தை போல சிவந்திருக்குமாம். அப்பேற்பட்ட அழகான திருவடிகளை உடையவன் பெருமாள். மந்திபாய் வடவேங்கட மாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்றான். நித்தியசூரிகள்லாம் பூக்களை கொண்டு அவனுடைய திருவடிகளிலே அர்ச்சனை பண்ணி அவனை ஆராதிக்கிறார். அப்பேற்பட்ட திருவடிகளை உடையவனவன். என்றும் வானவர் கைத்தொழும் இணைத்தாமரை அடி எம்பிரான். இவனுடைய ரெண்டு திருவடி தாமரைகளையும் தேவர்கள் என்ன நித்தியசூரிகள் என்ன இவெல்லாம் கையில சேவிச்சுட்டு இருக்கா. குறிப்பா இந்த பெருமாளுடைய திருவடிகளுக்கு என்ன பெயர் தெரியுமா? திருவேங்கடமுடையானுடைய திருவடிகளுக்கு பூவார் கழல்கள்னு பெயர். பூவார் கழல்கள் அருவினையேன் பொருந்துமாறு புனராயே அப்படின்னு நம்மாழ்வார் பிரார்த்திக்கிறார். பூ ஆர் கழல்கள் அப்படின்னா, கழல் அப்படின்னா திருவடி, கழல்கள்னா ரெண்டு பாதங்கள், பூனா புஷ்பம், பூ ஆர் திருவடிகள்னா புஷ்பங்கள் நிறைந்த திருவடிகள். பெருமாள் திருவடியிலே புஷ்பங்கள் இருக்கிறதுன்றது சகஜம் தானே. அதை ஏன் குறிப்பிட்டு சொல்றாரு அப்படின்னா, இந்த திருமலைக்கு புஷ்ப மண்டபம்னு சம்பிரதாயத்துல பெயர். எங்கும் பூத்து குலுங்கக்கூடிய பூச்செடிகளை புஷ்ப வனங்களை உடையது. அதனால நிறைய புஷ்பங்கள் உண்டு. அந்த புஷ்பத்தை தேவர்கள் நித்தியசூரிகள் ரிஷிகள் பக்தால் மனுஷர்கள் அர்ச்சகால்னு எத்தனையோ பேர் கொண்டாந்து பெருமாள் திருவடிக்கு சமர்ப்பிக்கிறாள். அது அப்படி அத்தனை பேராலும் சூட்டப்பட்ட புஷ்பங்கள் திருவடியை மறைச்சுடுத்து. அவ்வளோ புஷ்பங்கள் நிறைந்திருக்கிறது பெருமாளுடைய திருவடியிலே. அதனால பூ ஆர் கழல்கள். அந்த பூவார் கழல்களில் அருவினைய மகா பாவம் பண்ண இந்த பாவி பொருந்துமாறு புனராயே, அந்த திருவடியில நான் தலையை வச்சு சேவிச்சு அந்த திருவடியோடய சேர்ந்துடணும், அதுக்கு அனுகிரகம் பண்ணுன்னு நம்மாழ்வார் பிரார்த்திக்கிற வசந்த திருவடிகள் பூவார் கடல்கள். இந்த திருவடியை நிஜமா நாம சேவிக்கணும் அப்படின்னா, வெள்ளிக்கிழமை பெருமாளுக்கு திருமஞ்சனாறு சமயத்துல மட்டும்தான் பெருமாளுடைய நிஜமான திருவடியை நிஜமான திருமேனியை சேவிக்க முடியும். அது போக இந்த கரோனாக்கு முன்னால வரைக்கும் நிஜபாத தரிசனம்னு ஒரு தரிசனம் வச்சுட்டு இருந்தா. அதை டிக்கெட் வாங்கினோம்னா பெருமாள் கிட்ட வரைக்கும் விடுவா. பெருமாளுடைய திருவடியில இருக்கிற கவசத்தை எடுத்துருவா, நிஜமான திருவடியை சேவிச்சுட்டு வரலாம். இப்ப கரோனாக்கு அப்புறம் அந்த சேவையை நிறுத்திட்டான். அப்படி அபிஷேக சமயத்துல மட்டுமே பெருமாளுடைய திருவடியை நிஜ திருவடியை சேவிக்கலாம். மற்றபடி தினம் சேவிக்கிறதுன்றது பெருமாள் திருவடிக்கு மேல கவச்சம் சாத்திடுவா, திருவடி கவச்சத்தை தான் சேவிக்க முடியும். அந்த திருவடி கவச்சத்தை கூட பெருமாள் திருவடியில சாத்துமறையின் போது அர்ச்சனையின் போதெல்லாம் திருத்துழாயை நிறைய போட்டு போட்டு அர்ச்சனை பண்றா பாருங்க. அதனால அந்த கவச்ச திருவடிகள் கூட அந்த திருத்துழாயில மறைந்துடும். வசந்த புஷ்பம்னு சொல்லப்படுது திருத்துழாய். அப்படி அந்த வசந்த புஷ்பத்தினாலே மறைக்கப்பட்டபடியினாலே ஆழ்வார் சொன்ன பூவார் கடல்கள்னு புஷ்பம் நிறைந்திருக்கக்கூடிய திருவடிகள்ன்றது என்னைக்கும் நிரூபணமாறுது மலையில. அதற்கு மேல ரெண்டு திருவடிகளை சேவிக்கிறோம். பூவார் கடல்கள்னு தலையை முட்டி நாம சரணாகதி பண்ணக்கூடிய திருவடிகள். அதற்கு மேல பெருமாளுடைய முழங்கால்கள், அதையெல்லாம் சேவிக்க முடியாது, கவச்சத்துக்குள்ளதான் இருக்கும். அதுக்கும் மேல போனா பெருமாளுடைய ரெண்டு திருக்கரங்கள், ஒன்னு தன் திருவடியை காட்டக்கூடிய வரஹஸ்தம், இன்னொன்னு இடது திருக்கரத்தாலே இடுப்பை காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய கட்டிஹஸ்தம். அர்ச்சகாலுக்கு மட்டுமே தெரிந்த விஷயம், நமக்கு தெரியாது. பெருமாளுடைய ரெண்டு உள்ளங்கையிலையும் ரேகைகள்லாம் கூட இருக்குமா. கையினா பிளைனா இருக்காதான், ரேகைகள் இருக்குமா நமக்கு இருக்கிறது போல. அதுவும் மனுஷாளுக்கு இருக்கிற ரேகை இருக்காதான், பரம்பொருளுக்கு இருக்கக்கூடிய அடையாளமான ரேகைகள்லாம் இருக்குமா. ரெண்டு திருவடிகளுக்கும் நடுவுல பெருமாள் ஒரு கத்தியை வச்சுட்டு இருப்பார், ஒரு வாளை வச்சுட்டு இருப்பார். பொதுவா பெருமாளுடைய வாளுக்கு நாந்தகம்னு பெயர். ஆனா திருவேங்கடமுடையான் வச்சுட்டு இருக்கிற வாளுக்கு சூரிய கட்டாரின்னு பெயர். அந்த திருவேங்கடமுடையானுடைய சூரிய கட்டாரின்ற வாள் தான் அன்னமாச்சாரிய சுவாமியா அவதாரம் பண்ணி 32,000 கீர்த்தனைகளாலே அந்த பெருமாளை ஆராதித்து பக்தியினால் திருவேங்கடமுடையானை அடையலாம் அப்படின்னு சொன்ன அந்த சம்பிரதாயத்தை வளர்த்த சுவாமி அன்னமாச்சாரியர்னுட்டு. அப்படி அவதாரம் பண்ணி ஜனங்களை மோட்சத்துக்கு அனுப்பின வசந்த காரியத்தை பண்ணின அந்த வாள் சூரிய கட்டாரின்னு பெயர். அதுக்கும் மேல பெருமாள் திருமேனியில நிறைய ஆபரணங்கள்லாம் தெரிச்சுட்டு இருப்பார்.
பெருமாளுடைய திருமேனியிலே யக்ஞோபவீதம்னு சொல்லக்கூடிய பூணல் இருக்கும். சுவாமி பெருமாள்னா பூணல் இருக்காதா? இது என்ன அப்படின்னா, நிறைய பெருமாளுக்கு பூணல் வந்து வெள்ளியிலேயோ தங்கத்திலேயோ நூலிலேயோ நாம சாத்துறதுதான், திருமேனியிலேயே பூணல் இருக்காது. நம்பெருமாளை நன்னா சேவித்து பாருங்க. திருமஞ்சன சமயத்துல பெருமாளுக்கு பூணல் எல்லாம் சாத்த மாட்டா. இங்க அப்படி இல்ல, பெருமாளுக்கு பூணலும் சாத்தி இருப்பா. ஆனா பெருமாள் திருமேனியிலே கூட பூணல் அப்படி செதுக்கியிருப்பா. அப்படி பெருமாள் திருமேனியில பூணல் செதுக்கப்பட்டிருக்கும். பூணல் செதுக்கிறதெல்லாம் அப்படியே மைன்யூட்டான காரியம். அப்படி 3 இழ 6 இழ தெரியணும், பிரம்ம முடிச்சு தெரியணும், அதெல்லாம் கூட சுயம்பு மூர்த்தின்றபடினால பெருமாள் அப்படியே கனகச்சிதமா வந்தான். அதனால யக்ஞோபவீதம்னு சொல்லக்கூடிய பூணல் உண்டு. பெருமாள் தன்னுடைய மார்பிலே 2 திருமார்பு நாச்சியார் சாத்தின்னு இருக்கான். திருமார்பு நாச்சியார் அப்படின்னா மகாலட்சுமி பதக்கம், 2 மகாலட்சுமி சாத்தின்னு இருக்கான். இது ஆபரணம், நாமெல்லாம் சாத்துறது வேணும்னா கலைஞ்சிடலாம். ஆனா நிஜமாவே பெருமாளுடைய திருமேனியிலே பெருமாள் விக்கிரகத்துல வலது மார்பிலே பிராட்டி நிஜமாவே உண்டு. அதாவது பெருமாள் உடம்புல எப்படி பூணல் செதுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த மாதிரி பெருமாளுடைய வலது மார்பிலே சின்னதா மகாலட்சுமி செதுக்கப்பட்டிருப்பாள். பத்மா பத்ம சரோ மத்தியே பிரசன்ன வதனேக்ஷண பிராதுராசி ஜெகநாதம் பஷ்யந்தீம் பிரியதர்ஷன. பெருமாள் பிராட்டி அடைய வேண்டும் என்பதற்காக திருச்சானூரிலே பத்மசரஸ்னு சொல்லக்கூடிய குளத்தை நிர்மாணித்து அதன் கரையிலே சூரிய நாராயணனை தபஸ் பண்ணி பிராட்டிய அடையணும்னு பிரார்த்திச்சான். அவனுடைய பிரார்த்தனைக்கு இணங்கி கார்த்திகை மாசம் சுக்ல பஞ்சமி உத்திராட நட்சத்திரத்தன்னைக்கு பின்னால பிராத காலத்துல பிரம்ம முகூர்த்த சமயத்துல அந்த பத்மசரஸ்னு சொல்லக்கூடிய குளத்துல ஒரு பொற்றாமரையிலே பத்மாவதியானவள் அலர்மேல் மங்கையானவள் தோன்றி கையிலே கல்கார மாலைன்னு சொல்லக்கூடிய மாலையை ஏந்தி வந்து பெருமாள் கழுத்திலே அணிந்து அவனை மீண்டும் அடைந்து அவனுடைய மார்பிளை ஏறி உட்கார்ந்துண்டா. சுவாமி, ஏதோ ஒரு ஊடல்ல உங்களை பிரிஞ்சு வந்துட்டேன், இனிமேல் உங்களை ஒரு க்ஷணம் பிரிய மாட்டேன் அப்படின்னுட்டு அகலகில்லேன் இறையும், ஒரு க்ஷணம் கூட உங்களை விட்டு இனிமேல் பிரிய மாட்டேன்னு அந்த அலர்னு சொல்லக்கூடிய புஷ்பத்திலே தோன்றிய மங்கையான அலர்மேல் மங்கை பத்மாவதி பெருமாளுடைய வலது மார்பிலை ஏறி உட்கார்ந்துண்டா. அந்த ஏறி உட்கார்ந்துண்ட பத்மாவதியினுடைய ரூபமானது பெருமாள் திருமேனியிலேயே செதுக்கப்பட்டிருக்கும். பெருமாள் சாத்தின் இருக்கிற 2 நாச்சியார் பதக்கத்தை வந்து வெள்ளிக்கிழமை திருமஞ்சனார சமயத்துல எல்லா திருவாபரணங்களையும் களையும் போது அந்த நாச்சியார் பதக்கத்தையும் களைஞ்சிருவா. ஆனா அது வெறும் பதக்கம் இல்ல, அந்த 2 பதக்கத்திலையும் தாயார் வாசம் பண்றா, பிரதிஷ்டை உண்டு. பெருமாள் திருமஞ்சனம் முதல்ல ஆகும். மூலவருக்கு திருமஞ்சனம் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு வெள்ளி தட்டுல இல்ல ஒரு தங்க தட்டுல இந்த 2 திருமார்பு நாச்சியாரையும் வச்சுடுவா. அந்த 2 பதக்கத்தையும் வச்சுட்டு அவளுக்கு தனியா திருமஞ்சனம் ஆகும். தாயாருக்கு என்னென்னலாம் உண்டு திருமஞ்சனத்துக்கு, மஞ்சள் உண்டு, குங்குமப்பூ உண்டு, அந்த மாதிரி மகாலட்சுமிக்கு என்னென்ன வஸ்துக்கள்லாம் உண்டோ அதெல்லாம் சொல்லி ஸ்ரீ சூக்தம் சொல்லி அவளுக்கு திருமஞ்சனம் ஆகும். இப்போ அந்த ஒரு திருமஞ்சனமாற சமயத்துல பெருமாள் மார்பில இருந்து இந்த 2 நாச்சியாரும் வந்துடுறாளோ இல்லையோ, அந்த ஒரு க்ஷணம் கூட பெருமாள் இந்த 2 நாச்சியாரும் பிரிந்திருக்க கூடாதுன்னு ராமானுஜர் பண்ணின ஏற்பாடு. அந்த சமயத்திலே நாச்சியார் திருமொழியை சேவிக்கணும்ன்றது. அதனாலதான் மலையில மத்த நாளெல்லாம் திருப்பாவை சேவிச்சா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மட்டும் நாச்சியார் திருமொழி சேவித்து மத்த நாளெல்லாம் சிற்றஞ்சிறுகாலே வங்க கடல் கடைந்தன்னு திருப்பாவை சாத்துமறையானா அன்னைக்கு மட்டும் நாச்சியார் திருமொழி பாசுரங்களை சொல்லி சேவா காலம் ஆகும். நாச்சியார் திருமார்பை விட்டு இறங்குகிற கொஞ்ச நேரமும் கூட அந்த நாச்சியாருடைய வார்த்தையை கேட்டு அவளை பிரியாமல் இருக்கிறானாம் பெருமாள். மார்ல இருந்து பதக்கம் இறங்கிடுத்து பிராட்டி இறங்கிட்டா அப்படின்னா அவள் பாடின பாசுரங்களை அனுபவித்துக் கொண்டு அந்த கவலையை மறந்திருக்கானாம். அந்த பாசுரம் முடியறதுக்கும் இந்த பதக்கங்களை கொண்டு திரும்ப சாத்துறதுக்கும் சரியா இருக்கும். அப்ப பெருமாள் பிராட்டியை வந்து மறக்க மாட்டான், பிரிய மாட்டான். இது வெளியில இருக்கக்கூடிய பதக்கங்கள். பெருமாள் திருமார்பிலேயே பிராட்டி உண்டு. இது பெருமாள் திருமார்பிலே பிராட்டி இருக்கக்கூடிய லட்சணம். அதுக்கு மேல அழகான பெருமாளுடைய சந்திரனை போல குழந்தையை போல புன்முறுவல் தவழக்கூடிய பெருமாளுடைய திருமுக மண்டலம். அந்த திருமுக மண்டலத்திலே முதல்ல நமக்கு தெரியக்கூடியது பெருமாளுடைய முகவாய் கட்டைன்னு சொல்லக்கூடிய மோவா கட்டையில இருக்கக்கூடிய பச்சை கற்பூரம். அது அனந்தாழ்வான் கடபார தூக்கி போட்டார், அங்கே இருந்து ரத்தம் வந்தது. அந்த ரத்தம் நிக்கிறதுக்காக பெருமாளுக்கு பச்சை கற்பூரத்தை அழுத்தினான்னு அந்த சரித்திரம் அனுபவிக்கிறோம், அது தெரியும். அதற்கு மேல பெருமாளுடைய திருமுக மண்டலம் அப்படி நம்மளை பார்த்து சிரிச்சுன்னு இருக்கிற மாதிரி ஒரு அழகான லேசான புன்னகையோட மந்தஸ்மிதத்தோட புன்முறுவலோட இருப்பார். அதுக்கும் மேல பெருமாளுடைய 2 திருச்செவிகள்ல தோடு சாத்தியிருப்பா. அந்த தோடு 3 விதம். சாதாரண நாள்கள்ல வெறும தங்கத்தினாலான தோடு ரவுண்டா இருக்கும், அப்படி சாத்தியிருப்பா. விசேஷ நாள்கள்ல கல்லிழைத்த தோடு, அந்த ரவுண்டா இருக்க தோட்லயே வைர கற்கள் நவரத்ன கற்கள்லாம் பதித்து கல்லிழைத்த தோடு, அப்படி தூரத்துல இருந்து பார்த்தாலும் அப்படி மின்னக்கூடிய ஒரு அழகு இருக்கும். இன்னும் சில விசேஷ நாள்கள்ல இப்ப இந்த ஸ்திரீகள்லாம் மாட்டல்னு ஒண்ணு போட்டுக்கிறீங்க பாருங்க, காதுல வந்து தோடு இருக்கும், மேல அப்படியே ஒரு செயின் தொங்கின்னு இருக்கும், மாட்டல்னு சொல்றோமோ இல்லையோ, அந்த மாதிரி அமைப்புல
தாமரை வந்து தொங்கின்னு இருக்கிறா போல ரெண்டு பக்கமும் தாமரை மாட்டல் சாத்திப்பார். அந்த தோடு சில விசேஷ நாள்ல சாத்திப்பார். இந்த மூணுல அந்த தாமரை தோடு சாத்தின்னு இருக்கிற அன்னைக்கு பெருமாள் அத்தனை அழகா இருப்பார், அவ்வளவு அழகா இருப்பார் பெருமாள். அது போக அதுக்கு மேல பெருமாளுக்கு திருமண் காப்பு. திருமண் காப்புன்னா நம்ம இருக்கிற திருமண் இல்ல, வெள்ளையா இருக்கிறது பச்சை கற்பூரம், நடுவுல கருப்பா இருக்கக்கூடியது கஸ்தூரி. கஸ்தூரி மான் கிட்ட இருந்து பெறக்கூடிய வஸ்துவான வாசனை திரவியமான கஸ்தூரி. பெருமாள் சாட்சாத்தா வைகுண்டத்துல கஸ்தூரி திலகம் சாத்தின்னு இருப்பான்னு சாஸ்திரங்கள் சொல்றபடினால இவர் பச்சை கற்பூரமும் கஸ்தூரியும் சாத்தி கொண்டு சேவை சாதிக்கிறார். அந்த திருமண் காப்பு ரெண்டு கண்ணுக்கும் மேல பெருசா அகலமா இருக்கும். பெருமாளுடைய திருமுக மண்டலத்துல முக்காவாசி திருமண் காப்பு தான் இருக்கும். வியாழக்கிழமை அன்னைக்கு மட்டும் நேத்திர தரிசனம்னு விட்டு பெருமாளுடைய கண்களை முழுசா சேவிக்கலாம். நாம எட்டுக்கிறது போல நெத்தியில மட்டும் திருமண் மெல்லிசா இடுவா, கண்ணெல்லாம் நன்னா சேவையாகும். அன்னைக்கு ஒரு நாள் அந்த சேவை. அன்னைக்கு பெருமாளுடைய திருமேனி முழுக்க கவச்சம் இல்லாமல் ஆபரணங்கள்லாம் இல்லாம நன்னா ஆச்சரியமா பெருமாளுடைய திருமேனியை ரசித்து சேவிக்க முடியும் அன்னைக்கு. அதுக்கு மேல பெருமாளுடைய தலையிலே கிரீட்டம் இருக்கும், பெரிய கிரீட்டம். சாதாரணமா பெருமாள் சாத்தின்னு இருக்கிற கிரீட்டம் அதுவும் சாதாரண நாள்ல வெறும் தங்க கிரீட்டம் இருக்கும். அது ஆகாசராஜா பண்ணி சமர்ப்பித்தது, அதனால ஆகாசராஜா கிரீட்டம்னு பேர் அதுக்கு. விசேஷ நாள்கள்ல வைரக்கல் இழைத்த கிரீடம் சாத்திப்பார் பெருமாள். அப்படி பாக்கறச்சியே கண்ண கூசராப்பல வைரம் ஜொலிக்கும் அப்படியே. அதுவும் போக எந்த பெருமாளுக்கும் இல்லாமல் திருவேங்கடமுடையானுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய லட்சணம் தோமாலை. தோமாலை அப்படின்னா தோல் மாலைன்னு அர்த்தம். மத்த பெருமாள் எல்லாம் மாலை சாத்தின்டான்னா என்ன, எங்க சாத்திப்பா? கழுத்துல சாத்திப்பா. இவர் எங்க சாத்திக்கிறார்? தோல்ல சாத்திக்கிறார். அதாவது பெருமாளுடைய கிரீட்டத்தில இருந்து ஆரம்பிக்கிற மாலை அப்படியே அவர் சங்கு சக்கரங்களை தொட்டுண்டு அப்படியே அவர் தோல் மேல தொங்குண்டு நிற்கும். அதனால தோல் மாலைன்னு பெயர். அந்த மாலை திருவேங்கடமுடியானுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய விசேஷம். தினம் அந்த மாலைய ராத்திரியில களைஞ்சிடுவா, பின்னால திரும்ப சாத்துவா. அப்படி அந்த மாலையை சாத்திர சேவைக்கு தோல் மாலை சேவை, தோமால சேவைன்னு பெயர். அந்த தோமால சேவை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சகஸ்ரநாம அர்ச்சனையாகி திருவாராதனமாகி தலிகையம் செய்யாகி அதுக்கப்புறம் தான் சாத்துமறையாகும். தினம் கார்த்தால ஒரு முறை தோமால சேவை, சாயங்காலம் ஒரு முறை தோமால சேவை. ரெண்டு சமயத்துக்கும் பெருமாள் அப்படி தோல்ல சாத்திக்கிற மாலைய கூடையில வச்சுட்டு ஜீயர் சுவாமிகள் ஏகாங்கிகள்லாம் தலைமையில வச்சுட்டு மங்களவாத்தியத்தோட கோவில விமானத்தை ஒரு பிரதட்சணமா வருவா. ஆனந்த நிலைய விமானத்தை ஒரு பிரதட்சணமா வந்து பெருமாளை கொண்டு சமர்ப்பிப்பா. பெருமாள் தோல்ல சாத்திப்பார். அப்படி பெருமாள் அந்த தோல்ல மாலையோடு இருந்தாதான் இவர் தான் திருவேங்கடமுடையான்னு நமக்கு தெரியும். அந்த தோமாலை இல்லாம சேவிச்சோமோ இவர் வேற ஏதோ சுவாமி போல் இருக்குன்னு நினைச்சுப்பா சேவிக்கிறவா. அப்படி தோமாலை இல்லாம சேவிக்கிறதுன்றதும் ஒரு தனி அழகு. தோமாலையோட சேவிக்கிறது இவன் தான் திருவேங்கடமுடையான் என்று பிரத்யேகமாக அறிவிப்பது. இதெல்லாம் முன்பக்கம். இது போக அர்ச்சக சுவாமிகள் சாதித்த விஷயம். பெருமாளுடைய பின்புறம் பெருமாள் திருமேனியிலே பெருமாளுடைய திருமயிர் கேசம் இருக்குமா. நம்ம தலையில முடி இருக்கிறப்பல நாம தலையை முடிஞ்சுண்டு சிகைய முடிஞ்சுண்டு குடுமி போட்டுக்கிறோமே, அப்படி இல்லாம தலையை விரிச்சு போட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பெருமாளுடைய கேசங்கள் அப்படி தோல் வரைக்கும் தொங்கிட்டு இருக்குமா பின்னாலே. அது போக சிரஸ் சக்கரம்னு பெயர். அதாவது பெருமாளுடைய தலைக்கு பின்னாலே குடுமி இருக்கிற ஸ்தானத்துல ஒரு சக்கரம் போல ஒரு அமைப்பு இருக்கும். அதுவும் பெருமாளுக்கு இருக்குமா திருவேங்கடமுடையானுக்கு. பெருமாளுடைய முடி எப்படி இருக்கும்னா கோர முடி சுருட்ட முடின்னு சொல்றாளோ இல்லையோ, அதுல பெருமாளுடைய முடி வந்து சுருள் முடியா, அப்படியே அழகா வளைந்து வளைந்து சுருண்டு இருக்கிற முடியா ரொம்ப நன்னா இருக்குமா பின்னாடி முடி. இதெல்லாம் அர்ச்சகா மட்டுமே சேவிக்க முடியும், நாம எல்லாம் சேவிக்க முடியாது. அது போக பெருமாளுடைய திருமேனியிலே கௌபீனம் கூட இருக்குமா. கௌபீனம் அப்படின்னா கோமணம்னு சொல்றோமோ இல்லையோ, அதை கூட பெருமாள் சாத்தின்னு இருக்கார். அந்த அளவுக்கு நுணுக்கமாக அமைந்த திருமேனின்றதுக்கு இதெல்லாம் ஆதாரங்கள். அதுவும் இல்லாம பெருமாளுடைய திருமேனியிலே நிறைய ஆபரணங்கள், நெக்லஸ், ஹாரம், ஒட்டியானம் எல்லாம் சொல்றோமோ இல்லையோ, அதெல்லாம் சாட்சாத்தா நாம வெளியில ஆபரணமா தங்கத்துல பண்ண வைரத்துல பண்ண நகைகளை பெருமாள் சாத்தின்னு இருக்கிறது மட்டும் இல்ல, அவர் திருமேனியிலேயே அப்படி ஆபரணங்கள்லாம் இருக்குமா. இந்த ஒட்டியானம், வங்கி, இந்த மாதிரி ஆபரணங்கள்லாம் முன்னாடி ஆபரணமா இருக்கும், பின்னாடி அதை அட்ஜஸ்ட் பண்ணி கட்டுறதுக்காக ஒரு கயிறு வச்சிருப்பாலோ இல்லையோ, பட்டு நூல் மாதிரி. அந்த நூலை கட்டி போட்ட முடிச்சு கூட தெரியுமா பெருமாளுக்கு பின்னாடி. அத்தனை நேர்த்தியான திருமேனியாம் பெருமாளுக்கு. இது இந்த ஆபரணம்னு பெயர் சொல்ல முடியாத அளவுக்கு அத்தனை திருவாபரணங்கள் பெருமாள் திருமேனியிலே உண்டாம். பெருமாள் சங்கு சக்கரங்களை ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய ரெண்டு கரங்களும் கீழே திருவழியை காட்டின்னு இருக்கக்கூடிய ரெண்டு கரங்களும் கூட பின்னால அவ்வளவு அழகா தெரியுமா பின்பக்கம். இப்படி ஆச்சரியமான ஒரு சௌந்தரியத்தோட லாவண்யத்தோட நம்மை மயக்குகிற அந்த ஜெகன்மோகன ஆகாரம், எல்லோரையும் கவர்ந்து இழுக்கக்கூடிய ஆகாரத்தோட பெருமாள் சேவை சாதிக்கிறார். தினம் அந்த பெருமாளை அனுபவிக்கிறச்ச ஆண்டாள் திருப்பாவை பொதுவா பெருமாளுக்குன்னு பாடினாலோ இல்லையோ, அதுல சிற்றஞ்சிறுகாலே வங்கக்கடல் கடைந்த ரெண்டு பாசுரம் பல்லாண்டு பல்லாண்டு சொல்லிதான் தினம் சாத்துமறை ஆறுது எல்லா திருமாளிகைகள்லயும் கோவில்லையும். ஆனா திருவேங்கடமுடையானுக்குன்னே பிரத்யேகமா பாடப்பட்டது போல அந்த அனுபவம் இருக்கும். எப்படின்னா சித்தஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து அப்படின்னு சொல்றாளோ இல்லையோ, நிஜமாவே சிற்றஞ்சிறுகாலே
சூரியன் வரத்துக்கு முன்னாடி அந்த பனியிலையும் குளிர்லையும் கார்த்தால பிம்மால சீக்கிரம் போய் சேவிக்கிறதுன்றது திருவேங்கடமுடியானைத்தான். அந்த பாசுரம் பாடுறச்ச வெயில் கூட வந்திருக்காது. அது நிஜமாவே சிற்றஞ்சிறுகாலே அவனை போய் சேவிக்கிறோம். உன் பொத்தாமரை அடியே போட்டும் பொருள் கேளாய். உன்னுடைய திருவடி தாமரைகள் எப்பேற்பட்ட திருவடி தாமரைகள், பொற்றாமரை, தங்கத்தாமரை. பெருமாள் திருவடிகளை தாமரைன்னு சொல்றோம், திருவடி தாமரைகள் ஆச்சா. அதுக்கு மேல தங்க கவச்சம் சாத்தின்னு இருக்காரோ இல்லையோ, அதனால அது பொற்றாமரை, பொற்றாமரை அடிகள். இந்த சிற்றஞ்சிறுகாலேன்னு ஆரம்பிக்கிறச்ச அர்ச்சக சுவாமி கையில தட்டுல திருத்துழாயை வச்சுட்டு பாசுரம் அடியார்கள் சேவிக்க சேவிக்க ஒரு திருத்துழாயா பெருமாள் திருவடியில சேர்த்துட்டே வருவார். அது போற்றுவது. சிற்றஞ்சிறுகாலே பிம்மால உன்னை சேவித்து உன்னுடைய தங்க திருவடிகளை போற்றுகிற அர்ச்சனை பண்ணுகிற பொருள் கேளா. எதுக்கு பண்றேன்னு கேளு. பெற்றம் மேய்த்துண்ணும் குலத்தில் பிறந்து நீ, பசுக்களை மேய்க்கக்கூடிய குலத்திலே பிறந்தவன் திருவேங்கடமுடியான கொண்டாடுறார். பசுக்களை மேய்க்கிற குலத்திலே பிறந்தவன் கண்ணன். அந்த கண்ணன் தான் திருவேங்கடமுடியான்னு பலமுறை அனுபவித்திருக்கிறோம். அப்படி சொல்றச்ச சிற்றஞ்சிறுகாலேன்றது நிஜமாறுது. அங்க பொற்றாமரை அடியே போற்றுவதுன்றதும் நிஜமாறுது. பெற்றம் மேய்த்துண்ணும் குலத்தில் பிறந்தவன் அப்படின்றதும் திருவேங்கடமுடியானுக்கு பொருந்துறது. இற்றை படைகொள்வான் அன்றுகான் கோவிந்தான்னு சொல்லும் போது திருவேங்கடமுடியான் ஸ்ரீனிவாசன் அப்படின்றதெல்லாம் கூட ஸ்ரீ வைஷ்ணவர்களான நாம சொல்லக்கூடியதுதான், நமக்கே தெரிந்த பெயர்கள். உலகமே அவனை கூப்பிடக்கூடிய பெயர் கோவிந்தா கோவிந்தா என்று கோவிந்த நாம சங்கீர்த்தனம் தான். அப்படி கோவிந்தான்னு அவனை பார்த்து அன்றுகான் கோவிந்தான்னு சொல்றச்ச நீ தாண்டா ஆண்டாள் சொன்ன அந்த பெருமாள் அப்படின்னு நமக்கு அப்படியே ஒரு உத்வேகம் பொங்கி வரும். இதெல்லாம் சொல்லி என்ன சொல்றோம் நாம அவனிடத்துல? எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உன் தன்னோடு உற்றோமேயாவும் உனக்கே நாம் ஆட்செய்வோம். கோவிந்தா, திருவேங்கடமுடியானே, ஸ்ரீனிவாசா, இன்னைக்கு மட்டும் இல்ல 7 ஜென்மத்துக்கும் நான் உனக்கு தாண்டா அடியவன், உனக்கே தான் கைங்கரியம் பண்ணுவேன். அதனால உன்னுடைய திருவடிகளை சேர்வது தவிர வேற ஒண்ணும் வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய மற்ற ஆசைகளை எல்லாம் ஒழிச்சுடு, உன் திருவடிகளே போதும் அப்படின்ற வைராக்கியத்தை கொடு. மற்ற நம் காமங்கள், என்னுடைய அல்பத்தனமான ஆசைகள் விருப்பங்களை எல்லாம் ஒழிச்சுடு. அடுத்த பாட்டுல வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை. இங்க மாதவன் சொல்றது திருவேங்கடமுடியானுக்கு 100க்கு 100 பொருந்தும். மகாலட்சுமியினுடைய வசிப்பிடமாக திகழ்பவன். பெருமாளுடைய திருமார்பில அலர்மேல்மிக தாயார் உரைகிறாள்னு பார்த்தோமோ இல்லையோ, அதனால மாதவன். கேசவன் அப்படின்னா பரம்பொருள், பரதெய்வம், பிரம்மனுக்கும் ருத்ரனுக்கும் சுவாமியானவன். பிரம்மா ருத்ரன் எல்லாம் கூட அவன் திருவடிகள்ல தாமரையை கொண்டு அர்ச்சனை பண்ணி சேவிக்கிறான்னு பார்த்ததுனால இவன் தான் கேசவன் ஆறுது. திங்கள் திருமுகத்து செய்கிழையார் செந்நிறைஞ்சி அங்க படை கொண்டவாற்றை அப்படின்னு சொல்லிட்டே வரச்ச ஈரிரண்டு மால்வரை தோல். பெருமாளுடைய 2 தோள்களும் எப்படி இருக்குமா? வரை போல இருக்குமா, மலை போல இருக்குமா, அப்படி மிடுக்கோட அப்படி ஒரு மலை கம்பீரமா நிமிர்ந்து நிக்கிற போல 2 திருத்தோள்கள் பெருமாளுக்கு. செங்கண், பெருமாளுடைய திருக்கண்கள் ஆச்சரியமான கண்கள். திருமுகத்து செல்வ திருமாலால், செங்கண் திருமுகம், பெருமாளுடைய திருமுக மண்டலமானது அப்படியே ஆச்சரியமா நிலவ போல குளிர்ந்து பிரகாசிக்கக்கூடிய திருமுக மண்டலம். இத்தனை செல்வங்களுக்கும் அதிபதியா நான் தான் எல்லா செல்வங்களுக்கும் அதிபதினு காட்டுறது போல பெருமாள் விலை உயர்ந்த அநேக வைர ஸ்வர்ண திருவாபரணங்களை எல்லாம் சாத்திண்டு சேவை சாதிக்கக்கூடிய அழகு ஆச்சரியமா சேவையாகும். இப்படி ஆண்டாளுடைய 2 பாசுரத்துல சொல்லப்பட்ட ஒரு அம்சமும் இவனுக்கே சொல்லப்பட்டது போல இருக்கும் பிரத்யேகமா. இது 2 சேவிச்சு முடிச்சுட்டு பல்லாண்டு ஆரம்பிக்கிறச்ச சேவடி செவ்வி திருக்காப்புன்னு சொல்றச்ச பெருமாள் திருவடிக்கு ஒரு ஆர்த்தி பண்ணுவா. உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அப்படின்னு சொல்றச்ச பெருமாள் திருவடிகள் ஆர்த்தி ஆகும். அடிவமோடும் நின்னோடும் ஆரம்பிக்கிறச்ச வடிவாயினின் வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டுன்னு சொல்லும் போது திருமார்பில் இருக்கக்கூடிய நாச்சியாருக்கு ஒரு ஆர்த்தி பண்ணுவா. வடிவா சோதி வளத்துறையும் சுடர் ஆழியும் பல்லாண்டுன்னு சொல்றச்ச பெருமாளுடைய சக்கரத்துக்கு ஆர்த்தி ஆகும். படைபோர் புக்கு முழங்கும் அப்பாண்க சன்னியமும் பல்லாண்டேன்னு சொல்றச்ச பெருமாளுடைய சங்குக்கு ஆர்த்தி ஆகும். இப்படி பெரியாழ்வாருடைய 2 பாசுரங்கள் என்ன, ஆண்டாளுடைய 2 பாசுரங்கள் என்ன, இது பிரத்யேகமா இந்த எம்பெருமானுக்கென்றே ஏற்பட்டது போல அந்த சாத்துமர சமயத்துல நமக்கு அந்த அனுபவமானது கிடைக்கும். அப்படி பாசுரங்களை அனுபவித்து பெருமாளை அந்த ஆரத்தியை சேவித்து அனுபவிக்கிறோம். அப்படி ஆச்சரியமான பெருமாளுடைய திருமேனி. இது போக பெருமாள் திருமேனியில இருக்கக்கூடிய தாயார் இருக்காளே, அவளை பத்தின அனுபவங்கள் அதெல்லாமும் உண்டு. நாளை ரொம்ப ஆயிட்டதுனால நாளைக்கு இதே சமயத்துக்கு உண்டுன்னு விஞ்ஞாபிச்சுண்டு நியமனம் வாங்கிக்கிறேன். அஜ்ஞானினா மயா தோஷான் அசேஷான் விஹிதான் ஹரே க்ஷமஸ்வத்வம் சேஷசைலசிகாமனே வந்தாய் என் மனம் புகுந்தாய் மண்ணி நின்றாய் நந்தாத கொழுஞ்சுடரே எங்கள் நம்பி சிந்தாமணியே திருவேங்கடம் மேயந்தாய் இனியான் உன்னை என்றும் விடேனே.